அத்தியாயம் 1. அம்மா என்று அழைத்தபடி வேகமாக அருகில் வந்த மகளை மைத்ரேயி சற்று ஆச்சரியத்துடனேயே நிமிர்ந்து நோக்கினாள். புன்னகையின் சாயலோடு பளீரிடும் நிர்மலாவின் முகத்தில் இயல்புக்கு மாறாக சிறிதும் பெரிதுமாய் குழப்ப ரேகைகள். என்னடாமா என்று பரிவுடன் மெல்லிய குரலில் வினவிய தாயின் கையில் 2 துண்டு சீட்டுகளை வைத்தாள் மகள். அம்மா, இனி முடிவு உங்கள் கையில்தான். நான் வேலைக்கு போவதா இல்லை வெளியூர் சென்று மேற்படிப்பை தொடர்வதா என முடிவெடுக்க வேண்டியது நீங்கள்தான். இந்த 2 துண்டு சீட்டுகளில் கண்ணை மூடிக்கொண்டு ஒன்றை எடுத்து கொடுங்கள். அது எப்படி வருகிறதோ அதுபடி நடக்கப் போகிறேன். பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட்ட ஆறுதல் பெருமூச்சுடன் உரைத்தாள் நிர்மலா. நிர்மலாவின் மெல்லிதழ்களில் இருந்து வந்த வேக வேகமான வார்த்தைகளில் அரண்டுதான் போய்விட்டாள் மைத்ரேயி. அதைவிட முடிவெடுக்கும் மொத்த பொறுப்பையும் நிர்மலா தன் தலைமேல் கட்டிவிட்டது அவளை மிரள செய்தது. என்ன கண்ணு இது, நீயே ஏதாவது யோசித்து நல்ல முடிவெடுத்து என்று தயங்கிய குரலில் ஆரம்பித்த மைத்ரேயியின் 2 தோள்களையும் அப்படியே கட்டிக்கொண்டு சிறு குழந்தை போல் தாயின் முதுகில் முகம் பதித்தவள், அந்த சாக்கு போக்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நாளை அப்படி நீங்கள் எடுத்த முடிவினால் எனக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டாலும் பழி முழுவதையும் உங்கள் தலையில் கட்ட எனக்கு வசதியாக இருக்கும். நகையொளி பொங்க கேலியாய் சொல்ல ஆரம்பித்த நிர்மலா தாய் மைத்ரேயின் நிஜமாகவே துணுக்குற்று போன முகத்தை பார்த்து மேலும் கலகலவென நகைக்க ஆரம்பித்தாள். ஐயோ அம்மா, ஒரேடியாய் பயந்து விடாதீர்கள். மேலும் நகைத்தவள் சட்டென மைத்ரேயின் முன் வந்து அவளது கவலை படர்ந்த முகத்தை நிமிர்த்தினாள். அம்மா, உங்களை பற்றி தெரியாதா? சும்மா விளையாட்டுக்காக உங்களை பயங்காட்டதான் அப்படி சொன்னேன். தைரியமாய் ஒரு சீட்டை எடுங்கள். சீக்கிரமாய் அப்பா வருவதற்குள் நாம் ஒரு முடிவை எடுத்து விடுவோம். மறுபடியும் பிடிவாதமாய் தன் கைகளில் இருந்த 2 துண்டு சீட்டுகளை காட்டி நிர்மலா கெஞ்சத்தான் செய்தாள். மைத்ரேயிக்கு செல்ல மகளின் பிடிவாதம் பற்றி தெரிந்ததுதான். ஆனால் துண்டு சீட்டை எடுத்து நாம் ஒரு முடிவை சொன்னால் மகளுக்கு அது பிடிக்காத விரும்பத்தகாத முடிவாய் அமைந்துவிட்டால் அவள் மனம் கோணிவிடுமே என்ற பயமும் அவளை வாட்ட சட்டென தோன்றிய யோசனையுடன் நிமிர்ந்தாள். நிர்மலா, நான் துண்டு சீட்டை எடுக்கிறேன். அதற்கு முன் நீ என் காதில் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை ரகசியமாய் சொல்லிவிடு என மைத்ரேயி காதுகளில் கிசுகிசித்த போது தாயின் சமயோசித அறிவை கண்டு நிர்மலா வியக்கத்தான் செய்தாள். ஆயிற்று. நிர்மலா மைத்ரேயின் காதுகளில் தனது அபிப்பிராயத்தை சொல்லவும் பயம் பொங்க 2 துண்டு சீட்டுகளில் ஒன்றை எடுத்து கொடுத்தாள் மைத்ரேயி. அந்த சீட்டை பிடுங்காத குறையாய் பறித்து ஆவலாய் பிரித்து நிர்மலா மறுகணமே துள்ளி குதிக்க ஆரம்பித்தாள். அம்மா, நீங்கள் ஜெயித்துவிட்டீர்கள். உங்கள் முடிவும் என் முடிவும் ஒன்றுதான். இனி நான் வெளியூர் சென்று மேற்படிப்பு படிக்கப் போவதில்லை. அப்பாவின் நண்பர் வைத்திருக்கும் கம்பெனியில் வேலைக்கு செல்ல போகிறேன். பெரும் அறிவிப்பு செய்தபடி தன்னை கட்டி கொண்டு கன்னங்களில் இதழ்களை பதித்த செல்ல மகளை நீண்ட பாரம் இறங்கிய நிம்மதி பெருமூச்சுடன் பார்த்தாள் மைத்ரேயி. அதற்குள் காலை வாக்கிங் சென்றிருந்த தந்தை சுந்தரம் திரும்பிவிட்டார். தாயும் மகளுமாய் கழுத்தை கட்டிக்கொண்டு பேசுவதும் சிரிப்பதுமாக பார்த்த அவருக்கு ஆவல் கூடியது. என்ன சமாச்சாரம், என்னையும் சிரிக்க வைக்கக்கூடாதா என்றபடி நிர்மலாவின் கன்னங்களில் லேசாக தட்டி எதிர் சோபாவிலேயே உட்கார்ந்து விட்டார் சுந்தரம். உங்கள் செல்ல மகள் முடிவெடுத்து விட்டாள். இனிமேல் படிப்பு வேண்டாமாம். நீங்கள் விரும்பியபடியே வேலைக்கு செல்ல போகிறாளாம் என்றால் முகம் மலர. அப்படியா என நிஜமாகவே சந்தோஷத்தில் வியந்தார் சுந்தரம். சபாஷ்டா நிம்மி, நல்ல முடிவெடுத்தாய். மேற்படிப்பிற்கு வெளியூருக்கு அனுப்பி நிஜமாகவே உன்னை பிரிய வேண்டியிருக்குமோ என பயந்து கொண்டிருந்தேன். தன் உண்மையான கவலையை வெளிப்படுத்திய போது தந்தையின் உள்ளூர அன்பை எண்ணி மகிழத்தான் செய்தாள் நிர்மலா. அதற்கு பின்னும் நிர்மலாவிற்கு அவசரம் குறைந்த பாடில்லை. அதே பரபரப்புடன் தனக்கு வேலை தருவதாக சொன்ன கம்பெனி பற்றி விசாரிக்க ஆரம்பித்து விட்டாள். சுந்தரம் நெற்றி சுருங்கியவர், ஓ அதுவா, அது எம்ஜே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிம்மி. நகரின் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெரிய கம்பெனி. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அடுக்குமாடி கட்டிடங்கள் என நகரின் பலதரப்பட்ட ப்ராஜெக்ட்களை
வெற்றிகரமாய் செய்து நல்ல பெயரை பெற்றிருக்கிறார்கள். அதன் முதலாளியான சத்யன் என் பழைய பள்ளி மாணவன், ஓல்ட் ஸ்டூடெண்ட். அவனிடம் பேச்சு வாக்கில் நீ பிஆர்க் டிகிரி படித்து முடித்திருப்பதை சொன்ன பொழுது, பிஆர்க் முடித்திருக்கிறாரா? அப்படியானால் நமக்கு தேவையானவராயிற்றே, விருப்பப்பட்டால் நம் கம்பெனியிலேயே வேலை பார்க்கலாமே என்று பட்டென சொல்லிவிட்டான். அதற்கு பின் நடந்ததுதான் உனக்கே தெரியுமே. நான் விஷயத்தை உன்னிடம் சொல்ல, எம்ஆர்க் மேல் படிப்பு படிக்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்த நீ மேலும் குழம்பி தெளிவான ஒரு முடிவும் எடுத்துவிட்டாய். அது போதும் எனக்கு. இன்றைய சத்யனுக்கு ஃபோன் செய்து தகவல் சொல்லிவிடுகிறேன். ஓகேயா நிம்மி? தந்தை கேட்டபொழுது பலமாய் தலையசைத்தாள் நிர்மலா. ஆனால் நாளை தான் சந்திக்க போகும் சத்யனால் தன் வாழ்க்கையில் பெரும் புயலை வீசப்போகிறது என்பதை நிர்மலா அப்பொழுது உணரவில்லை. அத்தியாயம் 2. மறுநாள் எம்ஜே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தந்தையுடன் சென்ற நிர்மலா அலுவலகத்தை பார்த்து பிரமிக்கத்தான் செய்தாள். மார்பில் பளபளப்பில் அவள் இதுவரை பார்த்திராத நவீன வடிவமைப்புடன் கட்டிட முகப்பு இருந்தது. உள்ளே ரிசப்ஷனை தாண்டி பெரிய ஹால், கூடவே சிறு தடுப்புடன் அலுவலக அறைகள், எல்லாமே சுகந்தமான பெர்ஃப்யூம் வாசனையுடன் குளிரூட்டப்பட்டிருந்தது. ரிசப்ஷனில் அவர்கள் வந்தது தெரிந்ததுமே தனது எம்டி ரூமிலிருந்து வெளிவந்து அவர்களை வரவேற்க வந்துவிட்டான் சத்யன். சாதாரண பள்ளி வாத்தியார் என்று அலட்சியப்படுத்தாமல் தன்னை அவனது குரு போல் எண்ணி மதிப்பு கொடுத்தது சுந்தரத்தையே மலைக்கத்தான் செய்தது. வாருங்கள் சார் என்றான் சத்யன் முகம் மலர வரவேற்றபடி. புன்சிரிப்பு தவழ பவ்யமாய் கை கூப்பிய அவனை அப்பொழுதுதான் முதலாய் பார்த்த நிர்மலாவும் பிரமித்து போனாள். அவ்வளவு பெரிய கம்பெனியின் நிர்வாகியாய் இருப்பவன் எவ்வித பணக்காரத்தனமும் இல்லாமல் அமைதி தவழ இருந்தது அவளை ஆச்சரியப்படுத்தியது. இது நிர்மலா, நான் சொன்னேன்ல, பிஆர்க் படித்திருக்கும் என்னுடைய மகள், உன்னுடைய கம்பெனியில் வேலை தேடி வந்திருக்கிறாள் என்று சுந்தரம் அறிமுகப்படுத்தியதும் அதே பவ்யத்துடன் அவளுக்கும் கை கூப்பி வணக்கம் சொன்னான். வாருங்கள், உட்கார்ந்து பேசுவோம் என்றபடி அவன் தனது கேபினுக்கு அழைத்து சென்ற பொழுது நிர்மலாவின் மைவிழிகள் அவனையே ஒரு கணம் ஆழமாய் நோட்டமிட்டன. சத்யனுக்கு நெடுநெடுவென உயரம், சுருளான முடி தவழும் பரந்த நெற்றி, கூரான மூக்கு, முறுக்கிவிடப்பட்டிருக்கும் அடர் மீசை, இறுக்கம் தளர்ந்து வரிசை பற்கள் பளிரிடும் புன்னகை, காந்தமான கண் பார்வை, நடை உடை பாவனையில் ஒருவித வசீகர தன்மை, எல்லாமே நிர்மலாவை பிரமிக்கத்தான் செய்தது. ரொம்பவும் சந்தோஷம். என் வார்த்தைக்கு மதிப்பளித்து வேலைக்கு வந்திருக்கிறீர்கள் என இருவரையும் பார்த்து சத்யன் சொன்ன பொழுது நிர்மலா திணறத்தான் செய்தாள். கோடி கோடியாய் முதலீடு செய்து தொழில் நடத்தும் கம்பெனியில் வேலை கிடைக்க அவள் அல்லவா கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு எளிமையாய் பேசுகிறான். ஒருவேளை இது தூண்டிலாய் இருக்குமோ? இவ்வளவு பெரிய முதலாளியாய் இருப்பவன் வெறும் பசப்பு வார்த்தைகளை வீசி வேலை வாங்குவதில் கில்லாடியாய் இருக்கக்கூடும். ஆனால் அவள் நினைப்பை பொய்யாக்கும்படி சத்யனின் அடுத்த கேள்வி அமைந்தது. உங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்ட் படிப்பை படிக்க ரொம்ப ஆசை என்று தந்தை கூறினார்கள். அது உண்மைதானே நிர்மலா? நிர்மலா ஆமோதிப்பவளாய் தலையசைத்தாள். அப்படியானால் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இங்கு வேலை பார்த்து கொண்டே படிக்கலாம் என்றான் சத்யன் புதிர் போடுவது போல். வேலை பார்த்து கொண்டு படிக்கலாமா? நிர்மலா புரியாதவளாய் விழிக்க ஆரம்பித்தாள். நிர்மலா, பெங்களூரு யூனிவர்சிட்டி ஒன்றில் எம்ஆர்க் படிப்பை தபால் மூலம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த கோர்ஸில் நீங்கள் சேர்ந்து கொண்டால் 2 வருடத்தில் படிப்பை முடித்துவிடலாம். படிப்பிற்கான செலவு முழுவதையும் கம்பெனியை ஏற்றுக்கொள்ளும் என்று சத்யன் சொன்ன பொழுது நிர்மலா அதிரத்தான் செய்தாள். எத்தனை முறை மேற்படிப்பு படிக்கவா அல்லது வேலைக்கு போகவா என்று மண்டையை பீத்து குடைந்தாள். குழம்பி தவித்தாள். ஒரு கணமாவது இப்படி போஸ்டலில் படிப்பை தொடரலாம் என்ற சிந்தனை அவளுக்கு உரைக்கவில்லையே. தன்னை தானே நொந்து கொண்டு சந்தோஷமாய் தலையசைத்தாள். அதைவிட சத்யன் நெடுநாள் பழகியது போல் அவள் பெயரை விழித்து இயல்பாய் பேசியது அவளுக்கு பிடித்திருந்தது. சுந்தரத்திற்கும் 2 மடங்கு சந்தோஷம்தான். நிர்மலா ஆசைப்பட்டது போல் மேல் படிப்பும் தொடரப்போவது அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. ரொம்பவும் நன்றி சத்யன்.
உன் மூலம் இவ்வளவு பெரிய உதவி கிடைக்கும் என நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என குரல் தழும்ப சுந்தரம் சொன்ன பொழுது சத்யன் பெரிய ஹாஸ்யம் கண்டது போல் சிரிக்கத்தான் செய்தான். ஐயோ, என்ன சார் இது? சொல்ல போனால் இது உதவியே அல்ல. என் கம்பெனிக்கு நிர்மலா போன்ற திறமைசாலிகள் எப்பொழுதும் தேவை. அதற்காக என்ன விலை கொடுத்தாவது நான் வாங்கிக் கொள்வேன் என்றான் சிரிப்பு மாறாமல். இம்முறை நிர்மலாவும் சிரிக்கத்தான் செய்தாள். ஆனால் உள்ளூர இவன் பேச்சில் சாமர்த்தியன், பேசியே ஆளை கவிழ்த்து விடுவான் என்பது அவளுக்கு உரைக்கத்தான் செய்தது. ஆயிற்று. அதன் பின் சத்யன் அவள் வேலைக்கு சேருவதற்கான ஃபார்மல் பேப்பர்களில் கையெழுத்து வாங்கி கொண்டான். மறுநாள் முதல் வேலைக்கு வருவதற்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் நீட்டினான். அதில் குறிப்பிட்டிருந்த அவளது தகுதிக்கு அதிகமான சம்பளத்தை பார்த்த பொழுது நிர்மலாவிற்கு மயக்கம் வரும் போல்தான் இருந்தது. ஆனால் இது எது பற்றியும் கவலைப்படாதவனாய் சத்யன் அவளுக்கு கொடுக்க இருக்கும் ஆர்கிடெக்ட் ப்ராஜெக்டை பற்றி விளக்க ஆரம்பித்து விட்டான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கம்பெனியை பற்றி, அதன் அசுரத்தனமான வளர்ச்சி பற்றி, மற்ற நிறுவனங்களுடன் போட்டி போட்டு செயல்பட வேண்டிய அவசியம் பற்றி விலாவரியாக சத்யன் விளக்கினான். அழகான அமர்ந்த குரலில் அவன் பேசுவதை கண்ணிமைக்காமல் கேட்டுக்கொண்டாள் நிர்மலா. கடைசியில் மறுநாள் வேலைக்கு வரும்படி விடை கொடுத்து சத்யன் அவர்களை அனுப்பினான். சுந்தரமும் நிர்மலாவும் வணக்கம் சொல்லி விடை பெற்று வெளிவந்தனர். சுந்தரம் வெளிவந்ததும், என்ன நிர்மலா, திருப்தி தானா? வேலை பிடித்திருக்கிறதா என்றார் ஆவலோடு. ரொம்பவும் பிடித்திருக்கிறதப்பா என்றாள் நிர்மலா அழுத்தம் திருத்தமான குரலில். அவள் சொன்னது வேலையை மட்டுமல்ல, சத்யனையும் சேர்த்துதான் என்பது அன்று இரவுதான் அவளுக்கே புரிந்தது. ரொம்பவும் நன்றி சத்யன். உன் மூலம் இவ்வளவு பெரிய உதவி கிடைக்கும் என நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என குரல் தழும்ப சுந்தரம் சொன்னபோது சத்யன் பெரிய ஹாஸ்யம் கண்டது போல் சிரிக்கத்தான் செய்தான். ஐயோ, என்ன சார் இது? சொல்ல போனால் இது உதவியே அல்ல. என் கம்பெனிக்கு நிர்மலா போன்ற திறமைசாலிகள் எப்பொழுதும் தேவை. அதற்காக என்ன விலை கொடுத்தாவது நான் வாங்கிக் கொள்வேன் என்றான் சிரிப்பு மாறாமல். இம்முறை நிர்மலாவும் சிரிக்கத்தான் செய்தாள். ஆனால் உள்ளூர இவன் பேச்சில் சாமர்த்தியன், பேசிய ஆளை கவிழ்த்து விடுவான் என்பது அவளுக்கு உரைக்கத்தான் செய்தது. ஆயிற்று. அதன் பின் சத்யன் அவள் வேலைக்கு சேருவதற்கான ஃபார்மல் பேப்பர்களில் கையெழுத்து வாங்கி கொண்டான். மறுநாள் முதல் வேலைக்கு வருவதற்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் நீட்டினான். அதில் குறிப்பிட்டிருந்த அவளது தகுதிக்கு அதிகமான சம்பளத்தை பார்த்த பொழுது நிர்மலாவிற்கு மயக்கம் வரும் போல்தான் இருந்தது. ஆனால் இது எது பற்றியும் கவலைப்படாதவனாய் சத்யன் அவளுக்கு கொடுக்க இருக்கும் ஆர்கிடெக்ட் ப்ராஜெக்டை பற்றி விளக்க ஆரம்பித்து விட்டான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கம்பெனியை பற்றி, அதன் அசுரத்தனமான வளர்ச்சியை பற்றி, மற்ற நிறுவனங்களுடன் போட்டி போட்டு செயல்பட வேண்டிய அவசியம் பற்றி விலாவாரியாக சத்யன் விளக்கினான். அழகான அமர்ந்த குரலில் அவன் பேசுவதை கண்ணிமைக்காமல் கேட்டுக்கொண்டாள் நிர்மலா. கடைசியில் மறுநாள் வேலைக்கு வரும்படி விடை கொடுத்து சத்யன் அவர்களை அனுப்பினான். சுந்தரமும் நிர்மலாவும் வணக்கம் சொல்லி விடை பெற்று வெளிவந்தனர். சுந்தரம் வெளிவந்ததும், என்ன நிர்மலா, திருப்திதானா? வேலை பிடித்திருக்கிறதா என்றார் ஆவலோடு. ரொம்பவும் பிடித்திருக்கிறதப்பா என்றாள் நிர்மலா அழுத்தம் திருத்தமான குரலில். அவள் சொன்னது வேலையை மட்டுமல்ல, சத்யனையும் சேர்த்துதான் என்பது அன்று இரவுதான் அவளுக்கே புரிந்தது. அத்தியாயம் 3. அன்று இரவு வெகு நேரமாகியும் தூக்கம் வந்த பாடில்லை நிர்மலாவிற்கு. சாதாரண நாட்களில் படுத்ததும் முருகா சரணம் சொல்லிவிட்டு கண்களை மூடினால் 5 நிமிடங்களில் தூங்கிவிடுவது அவளது வழக்கம். இன்று என்ன நேர்ந்தது? மனம் ரீவைன் வைத்தது போல் காலை சம்பவங்களில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. இன்று சந்தித்த சத்யன் அவளை பாடாய்படுத்தி கொண்டிருந்தான். கல்லூரி நாட்களிலும் சரி, வெளியே செல்லும் சமயங்களிலும் சரி, எத்தனை ஆண்களை அவள் சந்தித்திருக்கிறாள். எத்தனை பேர் அசடு வழி அவளிடம் வழிசலாய் பேச முயற்சித்திருக்கிறார்கள். கல்லூரியில் தோழிகள் கிண்டல் செய்வது அவள் ஞாபகத்தில் ஓடியது. யார் கூட வேண்டுமானாலும் வெளியே போகலாம், ஆனா நம்ம நிர்மலா கூட மட்டும் போகவே கூடாது.
நிர்மலாவோட அபரிதமான அழகு முன்னாடி ஒரு பயல் நம்மை திரும்பி பார்க்க மாட்டான். நிர்மலாவின் பளிரிடும் தங்க நிற அழகை வஞ்ச புகழ்ச்சியாய் தோழிகள் சொல்வதை 100க்கு 100 உண்மை என சமயத்தில் நேரடியாகவே அவள் உணர்ந்திருந்தாள். எதிர்ப்படும் ஆண்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் அவளை விழுங்கி விடுவது போல் பார்த்து செல்வது சில நேரங்களில் அவளை எரிச்சலடைய செய்வதும் உண்டு. அதிலும் சிலர் வெறித்தபடி கள்ளத்தனமாய் அடிக்கடி பார்ப்பது அவளை ரொம்பவும் எரிச்சல் படுத்தும். ஆனால் இன்று ஏற்பட்ட அனுபவம் நிர்மலாவிற்கு முற்றிலும் புதியது. சத்யன் முதலாய் அவளை அறிமுக பார்வை பார்த்ததோடு சரி, அவள் பக்கம் திரும்பவே இல்லை. எந்தவித சலனமும் இல்லாமல் தந்தையுடன் இயல்பாய் பேசினான். தேவைப்படும்போது மட்டும் அவள் புறம் திரும்பினான். எந்தவித ஒளிவு பார்வையும் இன்றி நேருக்கு நேர் கண்களை பார்த்து கேள்விகளை கேட்டான். மற்ற சராசரி ஆண்களை விட சத்யன் அப்படி மாறுபட்டு நடந்து கொண்டது நிர்மலாவிற்கு அதுவரை ஏற்பட்டிராத புதிய அனுபவத்தை தந்தது. அவன் தன்னை அடிக்கடி மற்ற ஆண்கள் போல் பார்க்கவில்லை என்பது தெரிந்ததும் அவனையே அவள் நைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். நிர்மலாவா இப்படி பார்ப்பது என நம்ப முடியாமல் அவளுக்கு ஆச்சரியப்படுத்தியது. அந்த கணம் நிர்மலாவிற்கு சங்க நூல் ஒன்றில் படித்த சுயம்வர சம்பவம் நினைவிற்கு வந்தது. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனின் ஒரே மகளான அழகு பதுமை திலோத்தமை. அவளுக்கு அழகு என்றால் அப்படி ஒரு அழகு. அவளுக்கு சுயம்வர விழா நடத்த ஏற்பாடு செய்தான் பாண்டிய மன்னன். திலோத்தமைக்கு சுயம்வர விழா என்று கேள்விப்பட்டதும் பக்கத்து குறுநில மன்னர்களுக்கு பட்டத்து இளவரசர்களுக்கு தூக்கம் போயிற்று. போட்டி நாளை எதிர்பார்த்து ஆவலோடு விழாவில் வந்து கலந்து கொண்டார்கள். பெரிய மண்டபத்தில் சுயம்வர விழா நடக்கிறது. வரிசையாய் இருபுறமும் கம்பீரத்துடன் மன்னர்கள் வீற்றிருக்க, நடுவே சுயம்வர மாலையை பிடித்தபடி அழகு சிலையாய் திலோத்தமை நடந்து வருகிறாள். அவளின் கண்ணை பறிக்கும் தங்க நிற அழகில் ஏக்கமாய் அவளையே விழுங்குவது போல் பார்த்தபடி எல்லோரும் வீற்றிருக்க, ஒரே ஒருவன் மட்டும் திலோத்தமை பக்கம் பார்க்காமல் கம்பீரமாய் அவன் முகம் வைத்திருந்த திசையையே பார்த்து கொண்டிருந்தானாம். திலோத்தமை நடந்து வந்தவள் அதை பார்த்தவள் டக்கென நின்று அவனையே கண்கொட்டாமல் பார்த்தாளாம். மறுபேச்சின்றி அவனுக்கு மாலையிட்டாளாம். சங்க காலத்தையே யோசித்து பார்த்து சிரிப்பில் மூழ்கிய நிர்மலா மறுகணமே மனம் போகிற போக்கை நினைத்து திடுக்கிட்டாள். என்ன இது, திலோத்தமையும் நானும் ஒன்றா? மற்ற ஆண்கள் போல் பார்த்து அசடு வழியவில்லை என்பதற்காக மாலையிட்டு விடுவேன். அல்லது இன்று என்ன சுயம்வர விழாவா நடந்திருக்கிறது? அதற்குள் புத்தி ஏன் தறிக்கெட்டு போகிறது? தன்னை தானே நொந்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி தூங்க முயற்சித்தாள். ரொம்ப நேர போராட்டத்திற்கு பின் அவளை அறியாமல் தூங்கியும் போனாள். மறுநாள் விடிந்ததும் அதே பரபரப்புடன் உற்சாகமாய் வேலைக்காக கிளம்பிவிட்டாள் நிர்மலா. சுந்தரமும் மைத்ரேயும் சந்தோஷமாய் அவளை வாழ்த்தி அனுப்ப குதிப்போடும் உள்ளத்தோடும் தான் சென்றாள். சரியாக 9 மணிக்கு எம்ஜே கன்ஸ்ட்ரக்ஷன் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். அவளுக்கு முன்பாகவே சத்யன் வந்து அவன் அறையில் வேலை செய்து கொண்டிருப்பான் போலும். நிர்மலா ஹேண்ட்பேக்கை அருகில் வைத்துவிட்டு இருக்கைக்காக திரும்பும் பொழுது ஆஃபீஸ் பையன் வந்து, மேடம், நீங்கள் வந்ததும் அறைக்கு அழைத்து வரும்படி எம்டி ஐயா சொன்னாங்க என்று அறிவித்தான். மறுபேச்சில்லாமல் அவன் பின்னால் நடந்தாள் நிர்மலா. ஆஃபீஸ் பையனிடம் பேச்சு கொடுத்ததில் சத்யன் அன்று 6 மணிக்கே வேலைக்கு வந்துவிட்டது அவளுக்கு புரிந்தது. பணத்தை சம்பாதிப்பதும் அதை தக்க வைத்து கொள்வதும் பெரும்பாடுதான். அதற்காக கோடீஸ்வரர்கள் ஆனாலும் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துதான் தீர வேண்டும் போலும். எண்ணமிட்டபடி சென்று அறைக்கதவை திறந்தவளுக்கு அவனை பார்த்ததும் அழகாக முறுவலித்து சத்யன் வெல்கம் சொன்னதும் எல்லாம் மறந்து போயிற்று. கையில் பார்த்து கொண்டிருந்த கடிதங்களை மூடி வைத்துவிட்டு எழுந்தவன், போகலாமா என்று அவளை அழைத்து கொண்டு கிளம்பினான். எல்லோரும் வரும் முன் நம் அலுவலகம், டிசைனிங் ரூம், பிளானிங் ப்ரொஜெக்ஷன் ரூம் என்ற எல்லா பிரிவுகளையும் பார்த்து விடுவோம்.
அப்பொழுதுதான் நம் கம்பெனி பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள முடியும் என்றபடி அவளை டிசைனிங் ரூம் பகுதிக்கு அழைத்துச் சென்றான் சத்யன். பெரிய கட்டிடத்தின் முதல் தளம் முழுவதும் அந்த டிசைனிங் வேலைக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. பெரிய பெரிய சார்ட்கள், சிறு மினியேச்சர் சைஸில் விதவிதமான கட்டிட அமைப்புகள், மாடுலேஷன்கள், ப்ரொஜெக்ஷன் வசதியுடன் கூடிய கம்ப்யூட்டர் டெர்மினல்கள் என எல்லாவற்றையும் விலாவாரியாய் சத்யன் விளக்கி காட்ட, பார்க்கும்போதே நிர்மலாவிற்கு கை ஊறி பரபரத்தது. இதுதானே அவளது கனவு. இப்படி ஒரு டிசைனிங் ரூமை சகல வசதிகளுடன் அமைத்து கொண்டு விதவிதமான கட்டிட அமைப்புகளை ஸ்கெட்ச் டிசைனிங் செய்யத்தானே அவள் துடித்து கொண்டிருந்தாள். அவள் எண்ணமிடும் போதே, இதே போலதான் அடுத்த தளத்தில் உங்களுக்கு ஒரு அறை தயார் செய்திருக்கிறோம், முழு சுதந்திரத்தோடும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று முத்தாய்ப்பாய் சத்யன் சொன்னபோது கொண்டிருக்கும் சென்ட்ரல் ஏசியை மீறி அவளுக்கு குளிரத்தான் செய்தது. படிப்படியாக சத்யன் அலுவலகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் விளக்கினான். கடைசியாக R&D டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தினான். நிர்மலா, இது R&D பகுதி, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நம் கம்பெனி நடவடிக்கைகளை ஆராய்வதும் கம்பெனி முன்னேற்றத்திற்காக திட்டமிடுவதும் இதன் முக்கிய வேலை. இது முழுக்க என்னுடைய மேற்பார்வையில்தான் நிர்மலா. உங்கள் வேலை ஸ்கெட்ச் டிசைனிங் செய்வது மட்டுமல்ல, நாளின் பிற்பகுதி வேலை நேரத்தில் இந்த R&D டிபார்ட்மெண்ட்டில் செலவிட்டு கம்பெனியின் வளர்ச்சிக்காக திட்டமிடுவது கூடத்தான் என்பது மூளைக்கு உரைத்து இனம் புரியா பரபரப்பு உண்டாக்கியது. அது அவளை திடுக்கிடவும் செய்தது. அதன்பின் அலுவலக ஸ்டாஃப்களிடம் சத்யன் நிர்மலாவை அறிமுகப்படுத்தி வைத்தான். குறுகுறுப்போடு அவளை பார்த்து வணக்கம் சொன்னவர்களிடம் பதிலுக்கு புன்னகை ததும்ப வணக்கமிட்டாள் நிர்மலா. ஆயிற்று. ஒரு வழியாய் அறிமுக படலமெல்லாம் முடிந்து தன் சீட்டிற்கு வந்து அமர்ந்தாள் நிர்மலா. அவளுக்கு உதவியாய் இருவர் அமர்த்தப்பட்டனர். அவள் விரும்புகிற ஸ்கெட்சை உடனுக்குடன் பிளான் செய்யும் டிசைனரும், முக்கியமான டிசைன்களை உடன் கம்ப்யூட்டர் ஃப்ளாப்பியில் பதிவு செய்யும் கம்ப்யூட்டர் புரோகிராமரும் ஆக இருவர். இருவருமே நிர்மலா வயதை ஒத்த பெண்கள் ஆனதால் நிர்மலாவிற்கு அவர்களுடன் பழகுவது எளிதாயிற்று. நிர்மலா அன்போடு அவர்களிடம் பேசி விசாரித்தாள். ஒருத்தி கவிதா, மற்றவள் மல்லிகா. இருவருமே +2 முடித்த கையோடு வீட்டு சூழ்நிலை கருதி வேலைக்கு வந்து சேர்ந்தவர்கள். கம்பெனியே அவர்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்து அந்தந்த பொறுப்பில் அமர்த்தியிருக்கிறது. அவர்களுடன் பேசும் பொழுது MD சத்யனை அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவரா, ஒன் மேன் ஷோ என்றதும் புரியாமல் தான் பார்த்தாள் நிர்மலா. உங்களுக்கு தெரியாதா, கம்பெனி ஆரம்பித்தது முதல் இன்றைய அசுரத்தனமான வளர்ச்சி வரை எல்லாம் சத்யனுடைய முயற்சிதான், கடும் உழைப்புதான் என்று அவர்கள் விளக்கிய பொழுது சத்யனின் மேலிருந்த மதிப்பு அவளுள் பன்மடங்கு உயர்ந்துவிட்டது. அன்றைய வேலையும் அவளுக்கு எளிதாக இருந்துவிட்டது. ஏற்கனவே ஃப்ளாப்பியில் இருந்த டிசைன்களில் இருந்து 10 வித அழகான மாடல்களை செலக்ட் செய்யும் பொறுப்புதான். பன்னாட்டு விளம்பர நிறுவனம் ஒன்று நகரில் புதியதாய் அமைக்க இருக்கும் நிர்வாக கட்டிடத்திற்காக கட்டிட வடிவமைப்பு பற்றி ஸ்கெட்சை கேட்டிருந்தது. அந்த பொறுப்பை தான் சத்யன் அவளிடம் முதல் வேலையாய் ஒப்படைத்திருந்தான். அதிர்ஷ்டவசமாக நிர்மலா தேர்ந்தெடுத்து கொடுத்த வடிவமைப்பு பன்னாட்டு கம்பெனிக்கு பிடித்து போய் அதன் பிரதிநிதி உடனே ஓகே செய்துவிட்டார். நிர்மலா குதி போடாத குறையாய் சந்தோஷம் அடைந்தாள். விஷயம் கேள்விப்பட்டு ரூமை விட்டு வந்த சத்யன், முதல் வேலையையே அசத்திவிட்டாய், பாராட்டுக்கள் என்றபடி அவள் கைகள் இரண்டையும் அழுந்த பிடித்து கொண்டான். அந்த ஸ்பரிசத்தில் கரண் பாய்ந்தது போல் அசைவற்று அப்படியே நின்று விட்டாள் நிர்மலா. அத்தியாயம் 4. சத்யன் நிர்மலாவின் கைகள் இரண்டையும் அழுந்த பிடித்தது சில கணங்கள்தான். அதன்பின் சத்யன் அவள் கைகளை விடுவித்து பாராட்டிவிட்டு சென்று விட்டான். ஆனால் அவளால் அவ்வளவு எளிதில் இயல்பிற்கு திரும்ப முடியவில்லை. அவன் சென்ற பிறகு ஓரிரு நிமிடங்கள் அதே நிலையில் அசைவற்று நின்று கொண்டிருந்தாள் நிர்மலா. விரல்களின் சின்ன ஸ்பரிசம்தான், அதற்கு இப்படி
இவ்வளவு சிலிர்த்து கொள்வானேன்? ஏன், என்னாயிற்று எனக்கு? தன்னை தானே கேள்விகள் கேட்டுக்கொண்ட நிர்மலாவிற்கு அன்று இரவு வரை பதில் கிடைத்த பாடில்லை. அலுவலகம் முடிந்து வீடு திரும்பி தாய் தந்தையிடம் ஆரம்பித்த அலுவலக புராணத்தையும் அவள் நிறுத்திய பாடில்லை. திரும்ப திரும்ப கம்பெனி பற்றி, சத்யனின் திறமை பற்றி வாய் அழுக்கும் வரை சொல்லி முடித்தாள். மறுநாள் விடிந்ததும் அதே அவசரத்துடன் குதி போட்டு கொண்டுதான் அலுவலகத்திற்கு கிளம்பி போனாள். அன்றும் சத்யன் அவள் வருவதற்கு முன்னரே அலுவலகத்தில் இருந்தான். நிர்மலாவால் அடக்க முடியவில்லை. வழக்கம் போல கதவை திறந்து குட் மார்னிங் சொன்னவள், சார், ஒன்று கேட்கலாமா என்றாள் கெஞ்சும் குரலில். அவள் அப்படி கேட்டதும் முகம் நிமிர்ந்து பார்த்த சத்யன் மறுகணமே இறுக்கம் தளர்ந்து புன்னகைக்க ஆரம்பித்தான். தாராளமாய் கேட்கலாம் என்று தன் முத்துப்பல் வரிசையை காட்டியதும் நிர்மலாவிற்கு தைரியம் வந்தது. தினம் இவ்வளவு சீக்கிரம் வந்து வேலை பார்க்கிறீர்களே, இது அவசியமா சார்? அவசியமா என்றால்? நீங்களே முதலாளி, பெரும் கோடீஸ்வரர், ஒன்றிற்கு 2 ஆட்களை இன்னும் வேலைக்கு வைத்து கொண்டால் உங்கள் பணி சுலபமாகிவிடும். இப்படி கிடந்து சங்கடப்பட வேண்டிய அவசியமில்லை. சொல்லி முடித்த நிர்மலாவை ஒரு கணம் கூர்ந்து பார்த்தான் சத்யன். நிர்மலா, எனது கம்பெனி சைக்காலஜியே தனி. நான் துடிப்பாய் பொறுப்போடு செயல்பட்டால்தான் என்னுடன் வேலை பார்க்கும் சக தோழர்களும் உற்சாகமாய் வேலை பார்ப்பார்கள் என்பது எனது தியரி. அது உண்மை என்றும் பல சமயங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். மேலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் உற்சாகம் தேவைப்படும். சிலருக்கு முதலாளி இப்படி அக்கறையாய் வேலை பார்ப்பதை பார்த்தே உற்சாகம் வந்துவிடும். இன்னும் சிலர் என்றபடி சத்யன் நெற்றியை சுருக்கியவன், உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா என்றான் அமர்ந்த குரலில். நிர்மலா புரியாமல் காது தொங்கட்டான்கள் அதிர தலை சாய்த்து பார்த்தாள். நம் ஹெட் கிளார்க் கல்பனா மேடமுக்கு 56 வயதாகிவிட்டது. ஆனால் அவர்களுக்கு மனதில் இன்னமும் சின்ன பெண் நினைப்புதான் இருக்கிறது. அதனாலேயே அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த ஸ்டைல் பிரமாதம் என பொய்யாய் புகழ்வேன். அதை அப்படியே நம்பிவிடும் கல்பனா மேடம். அதன் பிறகு வேலையில் காட்டும் உற்சாகம் இருக்கிறதே, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அவ்வளவு உற்சாகம் இருக்கும். சத்யன் ரகசியம் என்று சொல்லிவிட்டு என்னவோ ஏதோ சொல்ல போகிறான் என்று நினைத்தவளுக்கு அவன் சொன்னதை கேட்டதும் சப்பென்று ஆகிவிட்டது. அதிலும் வேலையில் உற்சாகப்படுத்த இப்படியெல்லாமா ஒரு முதலாளி நாடகம் ஆடுவது என்ற கோபமும் வந்தது. அவளுடைய முகக்குறிப்பை உணராத சத்யன், நிர்மலா, எல்லோரையும் உற்சாகப்படுத்த வழி வைத்திருக்கிறேன். ஆனால் உன் விஷயத்தில் நிறுத்திவிட்டு நிர்மலாவை கூர்ந்து பார்த்தான். அவளுள் பரபரப்பு தொற்றி கொண்டது. ஆனால் சத்யன் நிதானமாக, இனிதான் அந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிக்கவும் அவளுக்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டது. அதற்கு பின் அங்கு நிற்க பிடிக்காமல் அவனிடம் விடை பெற்று சீட்டிற்கு திரும்பினாள். அன்றைய பொழுது வேலையும் எளிதாகவே இருந்தது. சிறு சிறு மினியேச்சர் மாடல்களை உருவாக்கி ஃப்ளாட் ப்ரமோட்டர் ஒருவருக்கு காட்ட வேண்டி இருந்தது. நிர்மலா படிக்கும் காலத்திலேயே டயரி ஒன்றில் தனக்கு அவ்வப்பொழுது தோன்றும் வித்தியாசமான ஸ்கெட்ச் டிசைன்களை குறித்து வைப்பது வழக்கம். இம்முறை அந்த டயரியின் உதவியாலேயே பலவித மாடல் ஸ்கெட்ச்களை உடனுக்குடன் அவளால் உருவாக்க முடிந்தது. நிர்மலா செய்து காட்டிய மாடல் ஸ்கெட்சுகளை ஃப்ளாட் ப்ரமோட்டருக்கு பிடித்து போக அதில் ஒரு மாடலையே செலக்டும் செய்துவிட்டார். அன்று மதிய உணவிற்கு பின் R&D செக்ஷனில் தான் சத்யன் அவளுக்கு காட்சி தந்தான். ஒரு கையினால் செல்போன் பேசிக்கொண்டே மறுகணம் முன்னால் உள்ள கம்ப்யூட்டரின் கீபோர்டை இயக்கிக் கொண்டிருந்தான். எந்தவித களைப்பும் இல்லாமல் உற்சாகத்துடன் வேலை பார்க்கும் அவனை ஆச்சரியத்துடன் நோக்கினாள் நிர்மலா. இந்த அலுவலகத்தில் இவன் எத்தனை விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரே ஈடுபாட்டுடன் இவனால் எப்படி செய்ய முடிகிறது? அப்படி செய்வதால் தான் கோடீஸ்வரனாக இவனால் இருக்க முடிகிறதோ? யோசித்தபடி அவனையே பார்த்து கொண்டு சிலையாய் நின்ற நிர்மலாவிடம் என்ன என்பது போல் அவன் புருவம் உயர்த்தி வினவவும் அவளுக்கு வெட்கமாக போயிற்று. இருந்தும் நிலைமையை சமாளித்தவள், ஒன்றுமில்லை சார், என்னுடைய டயரியில் கட்டிட அமைப்பிற்கான ஸ்கெட்ச்கள் சிலவற்றை படிக்கும் காலத்திலிருந்தே குறித்து வைத்திருக்கிறேன். அதை கொஞ்சம் பார்க்கிறீர்களா என்றால் குரல் கம்ம. ஓ, ஸ்கெட்ச் டிசைன்களா? நீ வரைந்தது தானே? உடனே பார்ப்போம் என்றபடி சத்யன் அவளிடமிருந்து டைரியை வாங்கி கொண்டான். பக்கத்தில் இருந்த இருக்கையில் உட்கார சொல்லியபடி டயரியை ஆவலாய் புரட்ட ஆரம்பித்தான்.
அவனுக்கு வெகு அருகே இருந்த இருக்கையில் தயக்கமாய் அமர்ந்த நிர்மலா இப்பொழுதுதான் முதல் முறையாய் அவனை நெருக்கமான சூழ்நிலையில் பார்க்கிறாள். நல்ல உயரத்துடன் உறுதியுடன் வனப்புமான அவனது உடற்கட்டு அவளை வியக்க செய்தது. அவன் குனிந்திருந்ததால் அலையலையாய் பளபளத்தது அவனது அடர்ந்த சிகை. நிர்மலாவின் கைகள் பரபரத்தது. அதில் அலையவிட துடித்தது. என்ன ஒரு நினைப்பு! தன்னைத்தானே கடிந்து குனிந்து கொண்டாள். மீண்டும் நிமிர்ந்தபோது அவளது கயல் விழிகள் அவனையே விழுங்க விழுங்க பார்க்க ஆரம்பித்தது. ஒரு கணம் அவளது நிலை ராமாயணத்தில் கம்பர் நட்சத்திரங்களை வர்ணித்த காட்சியை ஒத்திருந்தது. தேவர்களின் அதிபதியான இந்திரன் கௌதம முனிவரின் மனைவியான அகலிகை மீது தீராத ஆசை வைத்தான். அவளை சமயம் பார்த்து வஞ்சித்து தனது ஆசையை நிறைவேற்றியும் கொண்டான். தனது மனைவியை இந்திரன் ஏமாற்றி புணர்ந்து விட்டதை அறிந்த கௌதம முனிவர் சினத்தோடு இந்திரனின் உடம்பு முழுவதும் கண்களாக மாறும்படி சாபமிட்டார். தேவர்களின் கண்கள் இமைத்தல் செய்யா. அதுபோல் உடல் முழுவதும் கண்கள் உள்ள இந்திரனும் கண்கள் இமைக்காது நட்சத்திரங்களைப் போல் விழித்திருந்தானாம். நிர்மலாவும் ஏறக்குறைய அதே நிலையில் உடம்பு முழுவதும் கண்களை கொண்டவள் போல் சத்தியனை விடாது பார்த்து கொண்டிருந்தாள். டக்கென ஏதோ ஓசை எழும்பி மூளையில் வார்த்தைகளாய் உரைத்த போதுதான் அவளிற்கு சுயநினைவே வந்தது. எதிரில் குறும்பு சிரித்தபடி சத்யன். அவள் விழுங்கு பார்வை பார்த்ததை கண்டுபிடித்து விட்டான். என்னவோ அவளிடம் கேட்டிருக்கிறான். என்ன கேட்டீர்கள் சார் என்றால் அவசரமாய் சூழ்நிலையை மாற்ற விரும்பியபடி. உன் கவனம் எங்கோ போய்விட்டது, அப்படிதானே என சத்யன் வினவவும் பதில் சொல்ல முடியாமல் அப்படியே மறுகத்தான் செய்தாள் நிர்மலா. பின் சத்யனே அவள் முகம் நோக்கி குனிந்தான். உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது என்றான் தேன் தடவிய குரலில். அத்தியாயம் 5. உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது என்றான் சத்யன். அந்த வார்த்தைகள் நிர்மலாவை அப்படியே ஒரு ஆட்டு ஆட்டிவிட்டது. அவள் இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டது என்று கூட சொல்லலாம். ஆனால் சத்யன் அத்தோடு வார்த்தைகளை நிறுத்தவில்லை. உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது. உன்னுடைய டைரியில் உள்ள ஸ்கெட்ச்களில் உன்னுடைய திறமை பளிச்சிடுகிறது. இவ்வளவு சின்ன வயதில் இப்படி ஒரு திறமை இருப்பது பெரும் ஆச்சரியம்தான் என முடிக்கவும் அவளுள் இருந்த சந்தோஷ காற்றை பலூனாய் இறங்கி போனது. அவ்வளவுதானா? அவளது திறமைக்கான பாராட்டுதானா? அதைத்தான் பிடித்திருக்கிறது என்று சத்யன் சொல்கிறானா? அவளை பிடித்திருக்கிறது என்று சொல்லவில்லையா? சற்று நேரம் நின்று போய்விட்ட இதயம் இருமடங்கு வேகத்துடன் மீண்டும் துடிக்க ஆரம்பித்தது. தனது துடிப்பு தவிப்பு எதையும் சத்யன் அறிந்துவிடக் கூடாது என்ற கவலையும் நிர்மலாவிற்கு. அந்த இடத்தை விட்டு ஓடினால் போதும் என்ற நிலைக்கு வந்து விட்டாள் அவள். ஒரு வழியா எழுந்து ஃப்ளாட் ப்ரமோட்டருக்கான ஸ்கெட்சிங் வேலையில் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறது, முடித்துவிட்டு வந்து விடுகிறேன் சார் என்று கூறியவாறு அவனது பதிலுக்கு கூட காத்திராமல் அகன்றபோது ஒரு விசித்திர புன்முறுவலோடு அவள் போவதை பார்த்து கொண்டிருந்தான் சத்யன். மீண்டும் தன் ரூமிற்கு வந்து சீட்டில் உட்கார்ந்த போதுதான் தன்னை அமைதிப்படுத்தி கொள்ள அவளால் முடிந்தது. ஓரளவு தன்னை சமாதானப்படுத்தி கொண்ட பிறகு கேள்விகள் துளைத்தது. பட்டிக்காடு மாதிரி அவள் அப்படி ஓடி வந்திருக்க கூடாதோ? எதையோ எதிர்பார்த்தவள் தனது எதிர்பார்ப்பு என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ளக்கூடும் என்று தானே பயந்து விட்டாள். ஒருவேளை அப்படி அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு புரிய வைத்தால் கூட நல்லதுதானே என்ற யோசனையும் அவளை வாட்டியது. எல்லாவற்றிற்கும் மேலாய் ஒருவித தனிமை அவளுக்கு வேண்டியிருந்தது. கொஞ்ச நேரம் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டு வேலைகளில் ஆழ்ந்தாள். அன்று மாலை வீட்டிற்கு வந்தபொழுது அவளுக்கு வேறொரு உருவில் தலைவலி காத்திருந்தது. தந்தை சுந்தரம் என்றும் இல்லாததாய் வெளியே செல்லாமல் வீட்டிலேயே இருந்தார். அவர் தன்னிடம் பேசுவதற்காகத்தான் காத்திருக்கிறார் என்பது கொஞ்ச நேரத்தில்தான் நிர்மலாவிற்கு புரிந்தது. நிர்மலா, உன்னிடம் ஒரு விஷயம் என்று ஆரம்பித்த போது சாதாரணமாய்த்தான் தலை முடியை கோதியவாறு சொல்லுங்களப்பா என்று கேட்டுக்கொண்டிருந்தவள் அவர் முழு விஷயத்தையும் சொல்லி முடித்ததும் பேயறைந்தவள் போல் ஆகிவிட்டாள். அப்பாவின் பால்யகால நண்பர் இன்று வீட்டிற்கு வந்து பேசி கொண்டிருந்தாராம். அவருக்கு ஒரே மகனாம். பேங்க் ஒன்றில் வேலை பார்க்கும் மகனுக்கு பெண் பார்ப்பதாகவும் விருப்பம் இருந்தால் நிர்மலாவை தன் மருமகளாக்கி கொள்ள அவர் ஆசைப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறாராம். விஷயத்தை சொல்லி முடித்துவிட்டு சுந்தரம் ஆவலாய் அவளது முகக்குறிப்பை பார்க்க
தாய் மைத்ரேயியும் அவருடன் சேர்ந்து கொண்டாள். அப்பா ப்ளீஸ், இப்போது வேண்டாம் என்றாள் நிர்மலா கெஞ்சலாய், ஆனால் தீர்க்கமான குரலில். என்ன நிர்மலா, எப்படி ஆனாலும் நீ கல்யாணம் பண்ணத்தான் வேண்டும். இது நல்ல இடம், நல்ல மனிதர்கள், பையனும் எனக்கு தெரிந்த நல்ல குணத்துடன். சுந்தரம் வார்த்தைகளை முடிக்கவில்லை. அதற்கு மேல் பொறுக்க மாட்டாதவள் போல் வெடிக்க ஆரம்பித்து விட்டாள் நிர்மலா. குணத்தை கொண்டு குப்பையில் போடுங்கள். எனக்கு இப்பொழுது கல்யாணம் வேண்டவே வேண்டாம். இப்பொழுதுதான் படிப்பை முடித்திருக்கிறேன். வேலையில் சேர்ந்து 1 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் கல்யாண பேச்சு எதற்கு? நான் சொல்கிற பொழுது கல்யாணம் பண்ணி வையுங்கள், அது போதும். அதுவரைக்கும் எனக்கு திருமணம் என்கிற பேச்சை வீட்டில் எடுக்கக்கூடாது. ஒரே போடாக போட்டுவிட்டாள் நிர்மலா. அவள் இவ்வளவு கோபப்பட்டு பேசியதை சுந்தரமும் மைத்ரேயும் ஒரு நாளும் பார்த்ததில்லை. துடிப்பாய் வெடித்தவளை கண்டு அதிர்ந்துதான் போய்விட்டனர். மைத்ரேயி ஏதோ சொல்ல வாயெடுக்க முயல பார்வையாலேயே பேசாதிருக்கும்படி எச்சரித்துவிட்டு சுந்தரம் ஒன்றும் சொல்லாது அகன்று விட்டார். அத்தோடு அவளது கல்யாண பேச்சையும் விட்டுவிட்டார்கள் என்றே சொல்லலாம். அன்று இரவு நிர்மலா தூங்கிவிட்டாள் என்ற நினைப்போடு டிவியில் செய்திகளை பார்த்து கொண்டிருந்த சுந்தரம் மனைவியிடம், மைத்ரேயி, நிர்மலாவிற்கு உடனே கல்யாணம் செய்து கொள்வதில் இஷ்டமில்லை போல தெரிகிறது. கொஞ்ச காலம் போகட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று பேச்சை முடிவிற்கு கொண்டு வந்தபோது அவளுக்கு பெரும் நிம்மதியாய் இருந்தது. கூடவே தான் அவ்வளவு கோபப்பட்டு ஆத்திரமாய் பேசியதை நினைத்து வியப்பாகவும் இருந்தது. பொதுவாக தனது கருத்துக்களை மெல்லிதாக ஆனால் ஆணித்தனமாக புரிந்து கொள்ளும்படி சொல்வதே அவள் இயல்பு. இன்று இயல்புக்கு மாறாக அல்லவா அவள் நடந்து கொண்டாள். எதற்காக? மறுநாள் வேலைக்கு சென்ற அவளுக்கு அலுவலகம் பெரும் பரபரப்பில் இருந்தது ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. அலுவலக வாயிலிலிருந்து உள்ளே வரை விரைப்பா சஃபாரி யூனிஃபார்மில் அதிகாரிகள் அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருந்தனர். விசாரித்த போது கம்பெனியில் இன்கம் டாக்ஸ் ரெய்டு என்ற பதில் கிடைத்ததும் திகைத்து போனாள். அவளை மேலே யோசிக்க விடாதபடி ஒரு அதிகாரி வந்து யார் என்னவென்று விசாரித்து அவள் இருக்கையில் சென்று பேசாமல் அமர்ந்திருக்கும்படி அறிவுறுத்திவிட்டு போனார். நிர்மலா சத்யனை பார்க்கத்தான் துடித்தாள். ஆனால் அவன் ரூமிற்கு போக முடியாதபடி அதிகாரிகளின் கூட்டம் அவனது அறையை மொய்த்திருந்தது. பக்கத்தில் இருந்த கவிதாதான் அவளை ஆறுதல் படுத்தினாள். இதில் பயம் ஒன்றும் கொள்ள வேண்டியதில்லை மேடம். நம் அலுவலக கணக்குகளில் எந்தவித பித்தலாட்டமும் கிடையாது. கரெக்டா வரி கட்டி வருகிறோம். எம்டி சாரின் கண்டிப்பான உத்தரவு இது. ஆனாலும் நடக்கும் காரியங்களை பார்த்த நிர்மலாவால் பதட்டப்படாமல் இருக்க முடியவில்லை. ஆளாளுக்கு அதிகாரிகள் அலுவலகத்தின் அறைக்குள் புகுந்து ஃபைல்களை குலைத்து கொண்டு பதுக்கல் பொருட்களை தேடுவதைப் போல தேடிக்கொண்டிருந்தனர். இன்னும் சிலர் கம்ப்யூட்டர் ஃபிளாப்பிகளை போட்டு டேட்டாக்களை சரிபார்த்து கொண்டிருந்தனர். நிர்மலாவிற்கு திடுமெனதான் அந்த ஞாபகம் உரைத்தது. நேற்று ஆரண்டி பிரிவில் சத்யனுடன் இருந்தபோது அவன் கையில் ஒரு சிறு பெட்டி இருந்தது. நிர்மலா, இதன் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபாய் என்று சத்யன் பெட்டியை காட்டி சொன்ன பொழுது அவளுக்கு வியப்பாய் இருந்தது. என்ன, 1 கோடி ரூபாயா? அப்படி என்ன பொருள் இருக்கிறது சார் என்றாள் ஆவலாய். சத்யன் புன்முறுவலுடன் அந்த சிறு பெட்டியை திறந்து காட்டினான். உள்ளே பளபளக்கு வெளிர் நிறத்தில் வைரங்கள் மின்னும் செயின் ஒன்று. நிர்மலா, இது சாதாரண செயின் அல்ல, பிளாட்டின செயின். தங்கத்தைப் போல 3 மடங்கு விலை பிளாட்டினத்திற்கு. போதாக்குறைக்கு விலை உயர்ந்த வைரங்கள் பதிக்கப்பட்டது. எனது துபாய் நண்பர் ஒருவர் தன் மனைவிக்காக வாங்கி வந்தார். இன்கம் டாக்ஸ் பிரச்சனை ஏதும் வந்துவிடும் என்று பயந்து 1 வாரம் என்னை பாதுகாப்பாய் வைத்திருக்கும்படி சொல்லியிருக்கிறார். சத்யன் சொன்னது உரைத்ததும் நிர்மலா பயந்து போனாள். ஒருவேளை இன்று அதே இன்கம் டாக்ஸ் விஷயத்தில் அந்த பிளாட்டின செயின் மாட்டிக்கொண்டால் சத்யன் வகையாய் மாட்டிக்கொள்ள நேரிடுமே. ஒரு கணம் பதைத்து போய் யோசித்தவள் நேராய் ஆரண்டி பிரிவிற்கு சென்று பார்த்துவிட வேண்டும். சத்யன் ஞாபக மறதியாய் கூட பெட்டியை அங்கு வைத்திருக்க கூடும். நினைப்பு தோன்றியதும் நிர்மலா எழுந்து விட்டாள். ஆனால் மறுபடியும் ஒரு சிக்கல். ஆரண்டி பிரிவு அலுவலக வலது கோடியில் இருக்கிறது. அங்கு செல்ல அவளை ரெய்டு நடத்தும் அதிகாரிகள் அனுமதிக்க வேண்டுமே. யோசித்தவளை நோக்கி ஒரு சஃபாரி சூட் அதிகாரி வந்து, உங்களுடைய அக்கவுண்ட் புக்குகளை எடுத்து வையுங்கள், நான் பார்வையிட வேண்டும் என சொல்லவும் நிர்மலாவுக்கு பளீர் என்று அந்த ஐடியா உதித்தது. சார் என்று இழுத்தவாறு நிர்மலா நிமிர்ந்தவள், சார், நான் அக்கவுண்ட் புக்குகளை காட்டுகிறேன். ஆனால் என்னுடைய பவர் கண்ணாடி அந்த ரூமில் இருக்கிறது.
நேற்று வேலை முடிந்து செல்லும் பொழுது டிஃபன் பாக்ஸுடன் அங்கு வைத்துவிட்டு வந்துவிட்டேன் என்றாள். அவள் சொன்னதை அப்படியே நம்பிவிட்ட அந்த அதிகாரி, போய் சீக்கிரமா எடுத்து வாருங்கள் என்று அவசரப்படுத்தி அனுப்பினார். அதிகாரியே உத்தரவிட்டு விட்டதால் நிர்மலாவை யாரும் தடுக்கவில்லை. விறுவிறுவென நடந்து ஆரண்டி பிரிவை அடைந்தாள். அறைக்குள் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். உள்ளே அவள் எதிர்பார்த்தபடியே மேஜையில் அந்த சிறிய பெட்டி, சத்யன் அவள் நினைத்தபடியே ஞாபக மறதியாய் விட்டு சென்றிருந்தான். டபக்கென அந்த பெட்டியை எடுத்தவள் உள்ளே செயின் இருப்பதை உறுதி செய்துவிட்டு மறைக்க இடம் தேடினாள். அவள் கண்களில் நிஜமாகவே அவள் நேற்று மறதியாய் விட்டு சென்ற டிஃபன் பாக்ஸும் தென்பட சமயோசிதமாய் அதில் பெட்டியை வைத்து மூடினாள். அங்குள்ள கம்ப்யூட்டர் டெர்மினல்கள் முன்னால் கண்ணூறுத்தலை தடுக்க ஒரு சில பவர் லென்ஸ் கண்ணாடிகளை வைத்திருப்பது வழக்கம். அவற்றில் ஒன்றை எடுத்த நிர்மலா அணிந்து கொண்டாள். இப்பொழுது எல்லாம் சரியாகிவிட்டது. அவளை யாரும் சந்தேகப்பட முடியாது. கண்ணில் கண்ணாடியும் கையில் டிஃபன் பாக்ஸுமாய் அவள் தன் சீட்டிற்கு திரும்பிய போது எந்தவித பிரச்சனையும் இல்லை. டிஃபன் பாக்ஸை தன் ஹேண்ட்பேக்கில் பத்திரப்படுத்திவிட்டு அதிகாரி கேட்ட அக்கவுண்ட் புக்குகளை காட்ட ஆரம்பித்தாள். ஆயிற்று. 3 மணி நேர முடிவிற்கு பின் இன்கம் டேக்ஸ் ரெய்டும் முடிந்து போனது. ஒன்றும் கிடைக்காத வெறுங்கையோடு அதிகாரிகள் ஏமாற்றமாய் கிளம்பி போனார்கள். நிர்மலாவிற்கு மூச்சே அப்பொழுதுதான் வந்தது. உடனே மின்னலா எழுந்து சத்யனின் ரூமிற்கு போனவள் களைப்புடன் புரியாமல் நிமிர்ந்த சத்யன் முன் டிஃபன் பாக்ஸை பிரித்தாள். பரபரப்புடன் எழுந்த சத்யனுக்கு விஷயம் புரிந்தது. அதே பதட்டத்துடன் அவள் பக்கம் வந்தவன், மை காட், அது உன்னிடம்தான் இருக்கிறதா? சந்தோஷ மிகுதியில் அவள் சற்றும் எதிர்பாரா காரியத்தை செய்தான் அவன். அப்படியே அவளை இறுக கட்டி கொண்டான் சத்யன். அத்தியாயம் 6. நிர்மலா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சத்யன் அவளை இறுக கட்டி பிடித்து கொண்டான். மின்னதிர்வு போல அவளது உடம்பே சிலிர்த்து போனது. எவ்வளவு பெரிய ஆபத்து! நீ காப்பாற்றி விட்டாய் நிர்மலா என்றபடி எவ்வளவு வேகத்தில் அவளை கட்டிப்பிடித்தானோ அதே வேகத்தில் அவளை விடுவித்து விலகவும் செய்தான் சத்யன். ஒரு கணம் நிர்மலாவிற்கு அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது என்பதே தெரியாமல் போய்விட்டது. கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும் பொழுது அடுத்து என்ன செய்ய என்று யோசிப்பதற்குள் விஷயமே நடந்து முடிந்துவிட்டது. உடம்பு முழுவதும் எழுந்த உணர்ச்சிகளின் அலைப்பாய்தல், நிலை தடுமாறுதல் எல்லாம் அவளுக்குள் எழும்பி சட்டென அடங்கியது. ஒரு நிலைக்கு வந்து சேர்ந்துவிட்ட நிம்மதியும் அவளுக்கு உண்டாகியது. அவளது உணர்ச்சிகளை உணராத சத்யனோ பெரும் ஆபத்திலிருந்து தப்பித்த மனநிலையிலேயே ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தான். நல்ல வேளை, பெரும் ஆபத்தில் மாட்டியிருப்பேன். இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் நண்பரின் பொருள் என்று சொன்னால் எல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். 1 கோடி ரூபாய்க்கு பொய்யாக என்னால் கணக்கு காட்டவும் முடியாது. பொருளையும் இழந்திருப்பேன். இவ்வளவு நாள் கட்டி காத்து வரும் நல்ல பெயரையும் இழந்திருப்பேன். அதிர்ஷ்டவசமாய் நீ காப்பாற்றி விட்டாய். ரொம்பவும் நன்றி நிர்மலா. வாய் வலிக்க சொல்லி முடித்தான் சத்யன். ஒரு வழியாய் அன்றைய அலுவலக வேலையும் இன்கம் டாக்ஸ் பரபரப்பிலேயே போயிற்று. நிர்மலா வீடு வந்து இரவு படுத்தவள் நெடுநேரம் தூங்க முடியாமல் தவித்தாள். சத்யன் அணைத்து பிடித்திருந்த அந்த சில நொடிகள் அவளை பாடாய்படுத்தியது. ஒரு பூக்குவியலை நெஞ்சார அணைப்பது போலல்லவா மென்மையாக தன்னோடு இணைத்து கொண்டான். அவனது வலுவான கரங்கள் அவளை அவ்வளவு இறுக்கமாக பற்றியிருந்தன. அந்த இணைப்பை, உடம்பின் நெருக்கமான ஸ்பரிசத்தை இப்பொழுது நினைத்தாலும் அவளது உடம்பே தகதகப்பது போல் நிர்மலா உணர்ந்தாள். இன்னொரு விஷயமும் அவளுக்கு சந்தோஷமாய் பீறிட்டு கிளம்பியது. அந்த வித்தியாசமான சூழ்நிலையில் பெரும் இன்கம் டாக்ஸ் குழப்பத்தில்தான் சத்யன் அவளை அணைத்தான். அந்த சந்தர்ப்பத்தில் அவளை அறியாமல் நடந்த விஷயம். அது வெளிமனதிற்கு தெரியாமல் அவனது உள்மனம் சட்டென செய்த காரியம் அது. அப்படியானால் அவனது உள்மனதில் அந்த எண்ணம், அவளை பற்றிய நினைப்பு அவள் நினைத்தவாறு அவனுக்கும் இருக்க வேண்டும். அதனாலேயே உள்மனம் எவ்வித பாசாங்கும் செய்யாமல் அப்படியே அவளை அணைத்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் நடந்திருக்கிறது என்ற முடிவிற்கும் வந்தாள். அதற்கு பின் வந்த 2 வாரங்கள் எந்தவித சலனமும் இல்லாமல் போனது. சத்யன் R&D பிரிவில் தினமும் பல மணி நேரங்கள் கழிப்பது அவளுக்கு பெரும் நிம்மதியாகவும் இருந்தது. இடையில் 2 நாள் அலுவலக விஷயமாக அவன் பெங்களூரு டூர் சென்ற பொழுது அந்த 2 நாளும் அவனை காண முடியாமல் அவள் தவித்த தவிப்பு அவளுக்குத்தான் புரியும்.
அவன் இல்லாத அலுவலகத்தில் முள்மேல் உட்கார்ந்திருப்பது போல்தான் நிலைமை கொள்ளாமல் தவித்தாள். 2 நாள் கழித்து 3ஆம் நாள் காலை அவனை தரிசித்ததும்தான் அவளுக்கு உயிரே வந்தது. வந்துவிட்டீர்களா? இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறது. தன்னை அறியாமல் அவள் வார்த்தைகளை விட்டுவிட்டதை சத்யன் பிடித்து கொண்டான். என்ன, நிம்மதியாயிருக்கிறதா? அப்படியானால் என்னை காணாமல் தவித்து போய்விட்டாயா என்று நேருக்கு நேர் கேட்கவும் அவளுக்கு சங்கடமாய் போயிற்று. கீழ்த்தட்டை லேசாக உள்ளிழுத்து அழுத்திய வண்ணம் யோசித்தவள் சமாளிக்கவும் செய்தாள். அதாவது சார், நீங்கள் சொல்வீர்கள்ல உற்சாகம், அது தினம் சுறுசுறுப்பாய் வேலை பார்க்கும் தங்களை கண்டால் தானாய் வரும். 2 நாட்களும் நீங்கள் இல்லாததால் நானும் அலுவலக பணியாளர்களும் உற்சாகமில்லாமல் தவித்து போய்விட்டோம். அவள் பதிலை ஒரு குறுஞ்சிரிப்புடன் அவன் ரசிக்கவும் அவளது முகம் சிவந்து போயிற்று. வெட்கி போனவளாய் விறுவிறுவென அகன்று தன் சீட்டிற்கு வந்துவிட்டாள். உள்ளூர மனதில் ஒரு சிறு அமைதியின்மை சலனம். இந்த சத்யன் ஏன் சில சமயங்களில் ஒருமையிலும் சில சமயங்களில் பன்மைகளிலும் அவனை அழைக்கிறான்? முதலில் வேலைக்கு சேரும் முன் அந்த அதீத மரியாதை பன்மை சரிதான். பிறகு சாதாரணமாக வா போ என்று அவன் பேசிய பொழுது அது அவளுக்கு பாந்தமாக தோன்றியது. ஆனால் மற்ற அலுவலக பணியாளர்கள் முன் அவளை பன்மையில் அழைப்பதும் தனிமையில் அவளை ஒருமையில் அழைப்பதும் எதற்காக? இன்டிமசி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, ஒருவித நெருக்கமான தொடர்பு. எனக்கும் உனக்கும் உள்ள தனிப்பட்ட நெருக்கமான பழக்கம் என்பதனை மறைமுகமாக உணர்த்துகிறானோ? அதை தவிர வேறு என்ன காரணம் இருக்கக்கூடும்? அவளால் எவ்வளவு யோசித்தும் ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை. சந்தேக பிசாசாய் சில கேள்விகள் பிடித்து அவளை ஆட்டியது. கடைசியில் ஒரு முடிவிற்கு வந்தாள் நிர்மலா. அவனோடு பேச வேண்டும். அவன் மனதில் அவளை பற்றிய எண்ணம் என்ன என்று உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஐயம் திரிபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தீர்மானமும் எடுத்துக்கொண்டாள். அதற்காக நல்ல நாள் நல்ல வேலை குறித்து அவனோடு அவள் பேச போகும் பொழுது அவளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. சத்யனுடைய அறையில் நெருக்கமாய் அவனது கழுத்தை வளைத்து கொஞ்சியபடி அந்த பெண் உட்கார்ந்திருந்தாள். அத்தியாயம் 7. சத்யனுடைய அறையில் ஒரு பெண், அதுவும் நெருக்கமாய் அவன் கழுத்தை வளைத்தபடி. நிர்மலாவால் அந்த காட்சியை நம்பவே முடியவில்லை. நடப்பது கனவா என்ற ஐயத்துடன் பார்த்தவளுக்கு நிஜம்தான் என்பது புரிந்தது. சத்யன் ஃபைல் ஏதோ ஒன்றை புரட்டி கொண்டிருக்க அந்த பெண் அவனது சீட்டின் விளிம்பு பகுதியில் உட்கார்ந்து கொண்டு கரங்களால் அவனது கழுத்தை வளைத்திருந்தாள். முகத்தோடு முகம் உரசாத குறைதான், அவ்வளவு நெருக்கம். ஆனால் சத்யன் எதையும் ஆட்சேபிக்கவில்லை. அவன் இயல்பான ஒன்று நடப்பது போல் எந்தவித சலனமும் இல்லாமல் ஃபைல்களின் கோப்புகளை பார்த்து ஏதோ சொல்லி கொண்டிருக்க அவன் சொல்வதற்கெல்லாம் சிரித்து கொண்டிருந்தாள் அவள். அரிசி பற்கள் நரநரவென கடிக்காத குறையாய் அவளை பார்த்தாள் நிர்மலா. நல்ல மாநிறம் அவளுக்கு. 20 வயது தோற்றத்தை அதீத மேக்கப், ஜிகனா சமாச்சாரங்கள் குறைந்திருக்க முயன்றிருந்தாள். அவளது குட்டையான உயரத்திற்கு தூக்கலான ஹை ஹீல்ஸ், குதிரை வால் போல் பாப்கட் செய்யப்பட்ட முடி, லிப்ஸ்டிக் சாயத்துடன் உதடுகள், தெற்றுப்பல் தெரிய பெரிதாய் சிரித்தவள் சிரித்தபடியே நிமிர்ந்த பொழுது நிர்மலாவை கவனித்தும் விட்டாள். நிர்மலாவை கவனித்தவள் கூர்மையான சுட்டெரிக்கும் பார்வையை ஒரு கணம் வீசிவிட்டு, ஒரு கணம்தான், மறுகணம் எதுவும் நிகழாதது போல் அவள் முகம் மாறியது. திரும்பவும் சிரித்து சத்யனுடன் கொஞ்சியபடி பேச ஆரம்பித்து விட்டாள். நிர்மலாவிற்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. அவளது செய்கையின் அர்த்தம் தெரியவில்லை. அர்த்தம் புரிந்ததும் வியப்பும் கோபமும் அவளை ஒரு சேர தாக்கியது. அவள் நிர்மலாவை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லையாம். அவள் வந்திருப்பதை கவனியாமல் இருந்த சத்யனுக்கு உணர்த்த விரும்பவில்லையாம். நாங்கள் முக்கிய வேலையில் இருக்கிறோம், நிற்பதனால் நில், இல்லை என்றால் போய்விடு என நிர்மலாவிற்கு முகத்தில் அறையாத குறையாய் சொல்லிவிட்டாள். அதற்கு மேல் அங்கு நிற்க நிர்மலாவிற்கு பைத்தியமா? முகம் சிவக்க உணர்ச்சிகளில் துடித்த உதடுகளுடன் விறுவிறுவென வெளியே வந்து விட்டாள். அவள் அறைக்குள் வந்ததையோ கோபமாய் வெளியேறி போனதையோ சத்யன் கொஞ்சமும் உணரவில்லை என்பதை உணர்ந்த போது நெஞ்சே வெடித்துவிடும் போல் இருந்தது. சத்யன் எதனால் உணரவில்லை? என்னாயிற்று அவனுக்கு?
பக்கத்தில் ஒரு சாகசக்காரியை. நிச்சயம் அவள் ஒரு சாகசக்காரிதான். என்னமாய் சத்யனுடன் குழைந்து நெளிந்து சாகச நடிப்பு நடிக்கிறாள்? இப்படிப்பட்டவள் எப்படி சத்யனின் ரூமிற்குள் நுழைந்தாள்? அவனுடன் என்ன தொடர்பு அவளுக்கு? தன்னை துளைத்த கேள்விகளை யாரிடம் எப்படி கேட்பது என்று புரியாமல் தவிக்கத்தான் செய்தாள் நிர்மலா. எம்டி ரூமிற்குள் ஒரு பெண் அவன் கழுத்தை பிடித்து கொஞ்சுகிறாள். யார் அவள் என்று யாரிடம் விசாரிப்பாள்? உதடு துடிக்க யோசித்தமானாள். கொஞ்ச நிமிடங்கள் கொதிப்புடனே கழிந்தது. எல்லா கூத்திற்கும் காரணம் சத்யன்தானே. அவனிடமே கேட்டுவிட்டால் போயிற்று. நேரில் ஏன் போக வேண்டும்? இன்டர்காம் என்று ஒன்று இருக்கிறது தானே. இன்டர்காமின் ரிசீவரை எடுத்து சத்யனின் ரூமிற்கான எண்ணை அழுத்தினாள். மறுமுனையில் சத்யன் எடுத்ததும் குரலில் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாமல், ஹலோ சார், நான் நிர்மலா என்றாள். என்ன விஷயம் நிர்மலா என்றான் சத்யனும் அதே உணர்ச்சி இல்லாத குரலில். சார், அந்த குட்லக் கம்யூனிகேஷன்ஸ் தொடர்பான கட்டுமான பணியில் சில செக் ஆர்டர்களில் உங்களிடம் கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கிறது. வரலாம்ல என்றாள். வரலாம். ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு ரிசீவரை வைத்து விட்டான் சத்யன். வரலாமாம். எதற்கு? அந்த சல்லாப காட்சியை மறுபடியும் கண்டு கழிக்கவா? ஃபைல்களை எடுத்துக்கொண்டு எந்தவித உணர்ச்சியையும் காட்டாத ஒரு விரைப்புடன் மறுபடியும் சத்யனின் அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். முன்பு கண்டது போல்தான் கழுத்தை வளைத்து கொஞ்சுகிற காட்சியை காண நேருமோ என்று உள்ளூர பயமும் அவளுக்கு. ஆனால் நல்ல வேளை, அந்த சாகசக்காரி இப்பொழுது சத்யன் பக்கத்தில் இல்லை. எதிர் சீட்டில் அமர்ந்திருந்தாள். உள்ளே நுழைந்த நிர்மலாவை தேவையில்லாத எரிச்சல் பார்வை ஒன்று பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். சத்யன் நிமிர்ந்து நேராய் அவள் கண்களை நோக்கிய பொழுது டக்கென குனிந்தவளாய் ஃபைல்களையும் செக் புக்குகளையும் நீட்டினாள் நிர்மலா. அவன் ஏதாவது அந்த பெண் பற்றி சொல்ல மாட்டானா என்ற ஆவலையும் அவளால் அடக்க முடியவில்லை. தெரிந்து கொள்ளாவிட்டால் அவள் தலையை வெடித்துவிடும் போல் இருந்தது. சத்யன் ஒன்றும் பேசாமல் ஃபைல்களை பார்வையிட்டு செக் புக்குகளில் கையெழுத்திட்டான். திரும்பவும் அவளிடம் கொடுத்தான். இனி அவள் அங்கு நிற்க முடியாது, போக வேண்டியதுதான். நிர்மலாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பரிதவித்தவளாய் மெல்ல திரும்பினாள். ரூம் கதவை நோக்கி நடைபழகுபவள் போல மெல்ல நடந்தாள். சத்யனுக்கு ஏதோ உரைத்திருக்க வேண்டும். நிர்மலா என்றான். அவன் அழைத்ததும் ஸ்விட்ச் போட்டார் போல் டக்கென்று திரும்பினாள் அவள். பார்த்தாயா, இவளை உனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையே என்றபடி சத்யன் ஆரம்பிக்கவும் அவளுக்கு அப்பாடா என்று நிம்மதியே ஏற்பட்டது. ஆனால் அவள் நிம்மதி நெடுநேரம் நீடிக்கவில்லை. அந்த பெண் யார் என்று சத்யன் சொன்ன பொழுது பெரும் இடிதான் நிஜமாகவே அவள் தலையில் இறங்கியது. அத்தியாயம் 8. நிர்மலா, இவள் என் அத்தை பெண். பெயர் மஞ்சரி. என்னை கட்டிக்கொள்ள போகிறவளும் கூட. நிதானமாய் சத்யன் சொன்ன பொழுது சக்தி வாய்ந்த ஜெலட்டின் குச்சிகளை யாரோ அவள் மண்டையில் செருகி மூளையே வெடித்து விட்டது போல்தான் நிர்மலா உணர்ந்தாள். அவள் கொஞ்ச நேரம் முன் கொண்டிருந்த பரபரப்பு சுவடி தெரியாமல் போய் வாயடைத்து கொண்டது. நிமிர்ந்து அந்த பெண்ணையோ சத்யனையோ கூட பார்க்க அவளுக்கு திராணி இல்லை. ஏற்பட்ட எதிர்பாராத அதிர்ச்சியில் தெம்பிழந்து திடமிழந்து ஓடிவிடும் நிலைதான் அவளுக்கு. ஆனால் அவளது நிலைமை புரியாத சத்யனோ திரும்பி மஞ்சரியிடம் நிர்மலா பற்றி சொல்லி அவளுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தான். சார், எனக்கு தலைவலிக்கிறது, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உடனே போயாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென அவன் பதிலுக்கு காத்திராமல் வெளிவந்தாள் நிர்மலா. அதற்கு மேல் அங்கு நின்றால் சத்யன் முன்னிலையிலேயே அழுது விடுவோமோ என்ற பயம் அவளுக்கு. கால்களின் இரு பெரு வீரர்களையும் அழுந்த ஊன்றியவளுக்கு அழுத்திய வேகத்தில் அந்த தரைக்குள்ளேயே போய்விட மாட்டோமா என்றிருந்தது. வெட்கக்கேடு. அவள்தான் சத்யனை விரும்பியிருக்கிறாள். சத்யன் அவளை விரும்பவில்லை. அத்தை மகளாம், கட்டி கொள்ள போகிறவளாம். என்ன ஒரு அநியாயம்! அப்படியானால் இவ்வளவு நாள் என்னுடன் பழகியது விளையாட்டா? சத்யன் விளையாடுகிறானோ? யாரோ ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து அவள் அத்தை பெண், கல்யாணம் கட்டிக்கொள்ள போகிறேன் என்றெல்லாம் சொல்லி என்னை பயங்காட்டுகிறானோ? எழுந்த சந்தேகத்தை சக ஊழியர்களிடம் நாசுக்காய் அவள் விசாரிக்க, சந்தேகமில்லை, அவள் தலையில் விழுந்தது இடியேதான் என்பது புரிந்தது. உனக்கு தெரியாதா நிர்மலா? அவள் பெயர் மஞ்சரி, எம்டியின் அத்தை பெண்.
அவளை தான் எம்டி சார் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார். முன்பே கல்யாண நிச்சயதார்த்தமும் நடந்துவிட்டது. மேற்படிப்பிற்காக வெளிநாடு சென்று விட்டு 2 நாளுக்கு முன்தான் தாயகம் திரும்பியிருக்கிறாள். அநேகமாய் படிப்பு முடிந்துவிட்டதால் இன்னும் ஓரிரு மாதங்களில் இருவருக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துவிடும் என முடிக்கவும் பேச வேறு வார்த்தையின்றி சப்த நாடி ஒடுங்கியவளாய் உட்கார்ந்து விட்டாள் நிர்மலா. அதற்கு மேல் ஒரு நிமிடம் கூட அந்த அலுவலகத்தில் அவளால் இருக்க முடியவில்லை. உடனே வீட்டிற்கு ஓடியாக வேண்டும். தலைவலி, வீட்டிற்கு போகிறேன். ஒரே வழியில் எதிர்பட்ட சூப்பர்வைசர் கல்பனா மேடத்திடம் சொல்லிவிட்டு அவளின் வியப்பான பார்வையை பொருட்படுத்தாமல் ஹேண்ட்பேக்குடன் விறுவிறுவென நடந்தாள். தலை தெறிக்க என்று சொல்வார்களே, அதுபோல் தான் அவளது நிலைமை இருந்தது. அவளது புத்தியில் எதுவும் முறைக்கவில்லை. பஸ்ஸிற்கு கூட காத்திராமல் வீடு நோக்கி நடையாய் நடந்தாள். எல்லோரும் அவளையே பார்ப்பது பார், என்னமாய் ஏமாந்து விட்டாள், தோற்றுவிட்டாள் என்றெல்லாம் பரிகாசிப்பது போல் கூட இருந்தது. வெடிக்க இருந்த அழுகையையும் ஆத்திரத்தையும் அடக்கி பிடித்து கொண்டு வீட்டினுள் நுழைந்தபொழுது சீக்கிரமே திரும்பிவிட்ட அவளை ஆச்சரியத்துடன் தான் பார்த்தாள் தாய் மைத்ரேயி. அவள் முகம் இருந்த போக்கு அவளை ரொம்பவும் யோசிக்க வைத்தது. என்ன நிர்மலா, என்ன ஆயிற்று? அலுவலகத்தில் ஏதும் பிரச்சனையா? யாரும் உன்னை திட்டிவிட்டார்களா? படபடத்த தாய்க்கு பொறுமையாய் பதில் சொல்லக்கூட நிர்மலாவால் முடியவில்லைதான். இருந்தும் தனது எரிச்சலில் தாயின் அன்பு மனதை காயப்படுத்திவிடக்கூடாது என்று பொறுமையை இழுத்து பிடித்தவளாய், அம்மா ப்ளீஸ் எதுவும் கேட்காதீர்கள், எனக்கு பயங்கர தலைவலி, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறேன், பிறகு பேசிக்கொள்ளலாம் கூறியவளாய் தாயின் பதிலுக்கு காத்திராமல் தனது அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். சுந்தரம் வேறு அப்பொழுது வீட்டில் இல்லை. மைத்ரேயியால் அதற்கு மேல் தீகிக்க ஒன்றும் முடியவில்லை. சின்ன பெண்ணை தலைவலி இந்த பாடாய்படுத்துகிறதே என்று அவளின் போக்குக்கே விட்டுவிட்டாள். தனது அறையில் கட்டிலில் விழுந்ததும் அதுவரை அடக்கிய உணர்ச்சிகளை கட்டவிழ்த்து விட்டவள் போல் மடை திறந்து வெள்ளமாய் அழ ஆரம்பித்தாள். எவ்வளவு பெரிய மடத்தனம் செய்திருக்கிறாள்! காதல், கல்யாணம் என்று அதற்குள் எத்தனை கற்பனைகள் செய்து விட்டாள்! இன்று எல்லாமே பொய்யாகிவிட்டதே. சத்யன் அவளை எல்லளவும் காதலிக்கவில்லையே. அவன் மனதில் அவளை பற்றி கொஞ்சமாவது ஈரம் இருந்தால் இப்படி சொல்வானா? கொஞ்சம் கொஞ்சமாய் குருவி கூடு கட்டுவது போல்தானே அவள் கட்டியிருந்தாள். சிறு சிறு சம்பவங்கள், பேச்சுக்கள் தானே அவளை மயக்கியது. சத்யனுக்கும் அவள் மீது ஈடுபாடு இருப்பதாய் நம்ப வைத்தது. பின் என்னவாயிற்று? திடீரென எல்லாம் தலைகீழாய் மாறிவிட்டதே. அப்படியானால் சத்யனுக்கு எவ்விதமான உணர்ச்சியும் ஈடுபாடான மனநிலையும் ஏற்படவில்லையா? பின் எதற்கு அவளுடன் நெருக்கமாய் பழகினான்? எதற்காக அவளிடம் அன்பு காட்டி வசப்படுத்தினான்? எல்லாம் சாதாரண பேச்சுதானா? எல்லோரிடமும் காட்டுவது போல் காட்டுகிற பரஸ்பர அன்புதானா? ஆனால் அவள் என்ன முட்டாளா? சாதாரண பரஸ்பர அன்பிற்கும் காதலிற்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு விவரம் இல்லாதவளா? அவளால் அதை கொஞ்சமும் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. சத்யனின் நிலைக்கு நியாயம் கற்பிக்க முடியவில்லை. நியாயம் அவள் பக்கம்தான். ஆனால் என்ன செய்வது? சத்யன் வேறு விதமாய் முடிவெடுத்து விட்டானே. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது. இனி வேறு வழியில்லை. சத்யன் அவளுக்கு கிடைக்கப் போவதில்லை. அந்த மஞ்சரிதான் அவனது மனைவி. இதை யாராலும் மாற்ற முடியாது. எந்த அதிசயமும் நிகழப்போவதில்லை. கடல் மணலில் வீடு கட்டிய மாதிரிதான் ஒரே ஒரு அலையில் எல்லாம் தரைமட்டமாகிவிட்டது. இனி என்ன செய்வது? கிடைக்க முடியாத சத்யனை நினைத்து உருகுவதா, இல்லை இந்த தோல்வியை என்னால் தாங்க முடியாது என உயிரை விட்டு விடுவதா? தன்னை மீறி துளிர்க்கும் கண்ணீர் துளிகளை பொருட்படுத்தாமல் எதையும் பாராத பார்வையாக அவள் சிலை போல் ரொம்ப நேரம் அமர்ந்திருந்தாள். ஆனால் நிஜம் என்கிற ஒன்று இருக்கிறதே. எவ்வளவு நேரம்தான் ரூமை பூட்டி கொண்டு அழுது தீர்ப்பாள்? அன்று இரவு நெருங்கியதும் அறையை விட்டு அழுது சிவந்த முகத்துடன் வெளிவந்தாள். அவசரமாய் முகம் கழுவினாள். விசாரித்த அம்மாவிடம் தலைவலி பரவாயில்லம்மா என்று சமாளிக்கவும் செய்தாள். அடுத்த 2 நாட்கள் அவளாகவே அலுவலகம் செல்லாமல் சூப்பர்வைசர் கல்பனாவிடம் டெலிஃபோனில் பேசினாள். உடம்புக்கு முடியவில்லை என லீவு எடுத்துக்கொண்டாள். அவளுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. திரும்பவும் அலுவலகத்திற்கு சென்று சத்யனை, தன்னை விரும்பாத அந்த முகத்தை பார்க்க மனதிற்கு திடம் வேண்டும்.
வீட்டில் அவளது திடீர் மாற்றம் கண்டு தவித்த பெற்றோர்களை ஒரு வழியாய் விஷயம் தெரிந்துவிடாதபடி சமாளித்தும் விட்டாள். 3 நாள் இடைவெளிக்கு பிறகு மனசே இல்லாமல் அலுவலகத்திற்கு கிளம்பினாள். வழக்கமான குதூகல புன்சிரிப்பு இல்லாமல் அவள் அலுவலகம் கிளம்புவதை தாய் மைத்ரேயி வியப்புடன் கவனிப்பது அவளுக்கு புரியதான் செய்தது. இனி எப்படி அவளால் சிரிக்க இயலும்? நடந்ததை நினைத்து வேதனையுடன் ஒரு உப்புச்சப்பில்லாத அர்த்தமற்ற வாழ்க்கை வாழப்போகிறாள், அவ்வளவுதான். அலுவலகத்தில் நுழைந்தவள் வழக்கமான நல விசாரிப்புகளை சமாளித்து சீட்டில் உட்கார்ந்தாள். அன்று சத்யன் அலுவலகம் வரவில்லை. ஏதோ லயன்ஸ் கிளப் மீட்டிங் சென்றிருப்பதாய் கேள்விப்பட்ட பொழுது பெரும் நிம்மதியாகவும் அவளுக்கு இருந்தது. ஆனால் அவள் நிம்மதி நீடிக்கவில்லை. மதியம் உணவை முடித்துவிட்டு அவள் சீட்டிற்கு வந்தபோது எம்டி ரூமில் லைட் எரிந்தது. சத்யன் வந்துவிட்டான். வந்தவன் முதல் வேலையாய் அவளைத்தான் கூப்பிட்டு விட்டான். அவன் முகத்தை பார்க்க திராணியற்று பயத்துடன் தான் நிர்மலா நுழைந்தாள். ஆனால் சத்யன் நிமிர்ந்தே பார்க்கவில்லை. 4-5 ஃபைல்களை விரித்து பார்த்தபடி பரபரப்போடு நிமிர்ந்தவன், நிர்மலா, அந்த ஹைடெக் கம்யூனிகேஷன்ஸ் கட்டுமான சைட்டை பார்வையிட நாம் போக வேண்டும். கார் ரெடியாகிவிடும். 5 நிமிடத்தில் தயாராயிரு என்றான். நாம் என்று சொன்னது அவளை திகைப்பாக்கியது. நான் எதற்கு சார் என்று உணர்ச்சியற்ற குரலில். அந்த கட்டுமான சைட் நீ வடிவமைத்து கொடுத்த மாடல் தானே? கட்டிட கான்ட்ராக்டருக்கு கட்டிட லெவலிங் உயரத்தில் சந்தேகமாம். உன்னை கூட்டி வந்து விளக்கும்படி அவர்தான் கேட்டிருக்கிறார் என்று விளக்கம் சொல்லவும் அவளால் வேறு சாக்கு போக்கு சொல்ல முடியவில்லை. அதே நேரம் சத்யன் அவள் உடல்நலம் பற்றியோ லீவுக்கான காரணம் பற்றியோ எதுவுமே கேட்காதது அவளை துணுக்குறவும் செய்தது. அத்தை பெண் மோகத்தில் நம்மை ஒரேடியாய் மறந்து விட்டானோ? இல்லை, தலையே மூழ்கிவிட்டானா? எந்த சலனமும் இன்றி உணர்ச்சியற்ற ஜடம் போல்தான் காரில் அவனுடன் ஏறிக்கொண்டு கிளம்பினாள். சத்யனே காரை டிரைவ் செய்தான். இதே அனுபவம் சத்யனுடன் காரில் செல்லும் வாய்ப்பு முன்பு ஏற்பட்டிருந்தால் அவள் எவ்வளவு குதூகலித்திருப்பாள், எவ்வளவு உற்சாகம் கொண்டிருப்பாள். ஆனால் இன்று அவனுக்கு பக்கத்து சீட்டில் சத்யனுடன் முள்மேல் இருப்பது போல் அல்லவா இருக்கிறது. எப்படா இறங்குவோம், அவனது பார்வையிலிருந்து விலக்கி ஓடுவோம் என்றுதான் துடித்தாள். அதிலும் அடிக்கடி சத்யன் அவளையே உற்று நோக்குவது போல் பிரம்மை ஏற்பட்டு அவளை மேலும் சங்கடப்படுத்தியது. ஆனால் சத்யன் அவள் பக்கம் திரும்பவில்லை. கருமமே கண்ணாய் காரை ஓட்டினான். நிர்மலா இருந்த பித்து பிடித்த மனநிலையே கார் செல்லும் பாதையை கூட அவள் கவனிக்கவில்லை. கார் நின்றபோதுதான் கவனித்து திடுக்கிட்டாள். நின்ற இடம் மரங்கள் சூழ்ந்த ரோசரி பூங்கா. என்ன சார், கட்டுமான சைட்டுக்கு போகாமல் இங்கு பூங்காவிற்கு வந்து என்று ஆரம்பித்தவள் ஸ்டியரிங்கில் கையை அழுத்தியபடி தலை சாய்ந்து அவன் பார்த்த கூரான பார்வையில் முடிக்க முடியாமல் திணறினாள். அடுத்து அவன் கேட்ட கேள்வியில் அவளது உயிரே போய்விட்டது. அத்தியாயம் 9. சத்யன் கேட்டான். நிர்மலாவால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அவனிடமிருந்து அப்படி ஒரு கேள்வியை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. தட்டு தடுமாறியவளாய், என்ன 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 கேட்டீர்கள் என்றாள் தெம்பிழுந்த குரலில். நீ என்னை விரும்புகிறாயா? என் மீது உனக்கு காதலா? சொல் நிர்மலா. ஏறக்குறைய அதட்டும் குரலில்தான் சத்யனின் வார்த்தைகள் ஒலித்தது. ஆனால் அவளால் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்லிதான் என்ன ஆகப் போகிறது? பதில் சொல் நிர்மலா. மறுபடியும் சத்யன் பரபரத்ததும் உதடுகளை பிரிக்காமல் மறுப்பாய் தலையசைத்தாள் அவள். நீ என்னை விரும்பவில்லையா? இல்லை, இல்லவே இல்லை. பொய் சொல்கிறாய் நீ. இல்லை, நிஜம். எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. அவன் கேட்க கேட்க கிளிப்பிள்ளை போல் அவசரமாய் பதில் சொன்னாள் அவள். ஆனால் சத்யன் விடவில்லை. நீ என்னை விரும்பி இருக்கிறாய். மஞ்சரியை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்பது உனக்கு தெரிந்ததும் மனமுடைந்து விட்டாய், அப்படித்தானே? பட்டென மண்பானியை உடைப்பது போல் விஷயத்தை அவன் சொன்னதை கண்டு உள்ளூர பயங்கரமாய் திடுக்கிடத்தான் செய்தாள். ஆனாலும் அவள் காதலை சொல்ல இது நேரமில்லையே. பசுத்தோலை அவள் போர்த்தியே ஆக வேண்டும்.
நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்வதனால் அது உண்மையாகி விடாது. நானும் அதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று எடுத்தெறிந்து பேசினாள் நிர்மலா. அவன் விழியெடுக்க பார்த்தவள், அப்படியானால் உண்மையில் இந்த 2 நாள் என்ன ஆயிற்று உனக்கு சொல் என்றான். 2 நாள் ஒன்றுமாகவில்லையே. நடிக்காதே. உன் தந்தை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். தந்தை? ஓ, தந்தையை சந்தித்து பேசியிருக்கிறாரோ? இப்பொழுது எல்லாம் புரிகிறது. 2 நாள் நீ சரியாய் உண்ணாமல் கொள்ளாமல் பேயறைந்தால் போல் இருந்த விஷயம் முழுவதும் எனக்கு தெரியும். மறுபடியும் அவன் உண்மையை உடைத்த பொழுது அதை எப்படி சமாளிப்பது என்றுதான் தவித்தாள். சட்டென அவளுக்கு ஒரு கற்பனை வலம் மூடியது. அது உங்களுக்கு தெரியாது, என் தோழி ஒருத்தி தற்கொலை செய்து கொண்டாள். அது என் மனதை மிகவும் பாதித்து விட்டது என்று புது குண்டை தூக்கி போட்டு அவன் நம்புகிறானா என்று பார்த்தாள். சத்யனின் முகம் நிஜமாகவே பின்வாங்கி துணுக்குற்றது. அவளுக்கு தைரியத்தை கொடுத்தது. கதை போல் சொல்ல ஆரம்பித்தாள் நிர்மலா. சார், உண்மை உங்களுக்கு தெரியாது. என் கல்லூரி தோழி ஒருத்தி. அவள் பெயர் நீலா. அவளுக்கு ஆண்கள் தொடர்பு, கெட்ட பழக்கங்கள் என்று சகலமும் உண்டு. தான் தோன்றித்தனமாய் தான் நினைத்தபடி வாழ்வை அமைத்து கொண்டவள். இதில் பிரவுன் சுகர் போன்ற போதை பழக்கமும் அவளுக்கு உண்டு. அடிக்கடி என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது பொய்யை சொல்லி போதை பழக்கத்திற்காக பணம் கேட்பாள். நானும் வேறு வழியில்லாது இரக்கப்பட்டு கொடுப்பேன். ஆனால் 2 நாளுக்கு முன் நான் அலுவலகம் வரும்பொழுது வழியில் மறித்து பணம் கேட்டாள். நான் போதைக்காக அவள் கேட்பதால் கோபத்துடன் பணம் தரமாட்டேன் என ஒரேடியாய் மறுத்து வந்துவிட்டேன். ஆனால் நான் அலுவலகம் வந்ததும் கொஞ்சம் நேரத்தில் அந்த தகவல் வந்தது. அந்த நீலா மனமுடைந்து ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாள் என்ற விஷயம் கேள்விப்பட்டதும் நான் துடித்து போய்விட்டேன். நான் பணம் கொடுத்திருந்தால் அவள் தற்கொலை செய்திருக்க மாட்டாள் அல்லவா? அவள் சாவிற்கு நானே காரணமாகிவிட்டேனே என்ற குற்ற உணர்ச்சி தாக்கியதும் 2 நாள் இடிந்து மன அமைதியின்றி எனக்கு என்னவோ போல் ஆயிற்று சார். அவளது விரக்தியான மனநிலையை பொய்யான கதையொன்றில் ஏற்றி உண்மை போல் சொல்லி முடித்தாள் நிர்மலா. அவள் நினைத்தது போலவே சத்யன் ரொம்பவும் குழம்பித்தான் போனான். இப்படி ஒரு கதையை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவனது தெளிவற்ற முகமே காட்டியது. அப்படியானால் எதை எதிர்பார்த்தான்? அவன் மீது அவள் ஆசைப்பட்டதை சொல்வாள் என்று நினைத்தானா? அப்படி சொன்னால் என்ன செய்ய போகிறான்? மஞ்சரியுடன் நடக்க இருக்கும் கல்யாணத்தையே உடனே நிறுத்தி விடுவானா? இப்பொழுது நிர்மலாவின் முறை. அவனை கேள்விகளால் துளைத்து தன் சந்தேகங்களை அவள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். சார், உங்கள் அத்தை பெண் மஞ்சரியை தான் நீங்கள் மணக்க இருக்கிறீர்கள். உங்கள் இருவருக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் கூட நடந்துவிட்டதாமே. சத்யன் நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு எவ்வித உணர்ச்சியும் இல்லாமல் தலையசைத்ததும் நிர்மலாவுக்கு நெஞ்சில் இரும்பு குண்டை வைத்து விட்டார் போல் கனத்தது. கல்யாணம் எப்பொழுது சார் என்றால் அவள் விடாப்படியாய் குரல் கம்ம. விரைவில் என்ற ஒற்றை வார்த்தையுடன் அதற்கு மேல் பேச விரும்பாதவன் போல் சத்யன் திரும்பிக் கொண்டான். மறுபடியும் கார் கிளம்பியது. விழியோரத்தில் துளிர்த்த நீர்த்துளிகள் அவனறியா வண்ணம் துடைத்து கொண்டாள் நிர்மலா. காதல் இல்லை என்று கூறி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தாயிற்று. இனி என்ன செய்ய போகிறாள்? சத்யன் எதற்கு அப்படி கேட்டான்? தன்னை காதலித்து ஏமாந்திருப்பானோ என்ற சந்தேகத்தில்தானோ? காதலித்து ஏமாந்தாள் என்று தெரிந்தால் என்ன செய்ய போகிறான்? நிறுத்தப் போகிறானா? நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்தை அவனால் எப்படி நிறுத்த முடியும்? பின் ஆறுதல் சொல்ல போகிறானோ? என்னை மறந்துவிடு, வேறு ஒரு நல்லவனாய் பார்த்து திருமணம் செய்து கொள் என்று அட்வைஸ் செய்வானோ? அவனது வாயிலிருந்து அப்படி ஆறுதல் வார்த்தைகளை கேட்பதற்கு பதில் அவள் உயிரையே விட்டுவிடுவாளே. அதற்கு பின் இருவருக்கும் இருந்த மனநிலையில் ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை. சத்யன் மறுபடியும் அவளை அலுவலகத்தில் விட்டுவிட்டு வெளியே எங்கோ சென்று விட்டான். ஹைடெக் கம்யூனிகேஷன்ஸ் கட்டுமான விஷயம் என்றெல்லாம் சொல்லி அழைத்து போய் இதை கேட்பதற்காகத்தான் நாசுக்காய் கூட்டி போய் விசாரித்திருக்கிறான். பெரிய பரோபகர மகாராஜா நம்மை தனியே கூட்டி போய் விசாரிக்கிறாராம், ஆறுதல் படுத்துகிறாராம். இப்பொழுது காட்டும் அக்கறையில் ஒரு பங்கையாவது முன்பு காட்டியிருந்தால் அவள் காதல் பற்றி தெரிந்து கொண்டிருப்பான் அல்லவா? காலம் கடந்த ஞானோதயம். ச்சே! வெறுப்பும் எரிச்சலுமாய் அலுவலகத்திற்குள் நுழைந்தவளை மேலும் எரிச்சல் படுத்த தயாராய் நின்று கொண்டிருந்தாள் அவள்.
அவள் மஞ்சரி. அத்தியாயம் 10. சீட்டில் உட்கார போன நிர்மலாவை, மஞ்சரி மேடம் உங்களை வந்ததும் உடனே வர சொன்னார்கள் என்று கவிதா சொன்னது திடுக்கிடத்தான் செய்தது. மஞ்சரி மேடமா, எங்கிருக்கிறார்கள்? நிமிர்ந்து திகைப்பாய் பார்த்தவளுக்கு கவிதா விளக்கினாள். உங்களுக்கு தெரியாதா? எம்டி சார் இல்லாத போது சாரின் சீட்டில் மேடம் தான் உட்கார்ந்து நிர்வாகத்தை கவனிக்கிறார்கள். அவர்கள்தான் உங்களை வர சொன்னார்கள். ஓ, இந்த கூத்து வேற நடக்கிறதா? 2 நாள் அவள் இல்லாத பொழுது முதலாளி அம்மாவும் அப்பாயின்மெண்ட் ஆகிவிட்டார்களா? அவள் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொரு பெண். இந்த கன்றாவியை எல்லாம் அவள் பார்க்க வேண்டும் என்று விதி. விதியை நொந்தபடி எம்டி ரூமை அடைந்து அறை கதவை திறந்தாள். கவிதா சொன்னது சரி. உள்ளே முதலாளி தோரணையில் அலட்டலாய்தான் மஞ்சரி அமர்ந்திருந்தாள். அவளது சற்று பருமனான உடம்பிற்கு பொருத்தமில்லாமல் இறுக்கமான சுடிதாரை அணிந்திருந்தாள். தலையிலிருந்து ஒரு முடி கற்றையை எடுத்து அலட்சியமாய் நெற்றியில் புரள விற்றிருந்தாள். ஸ்டைலாம். அதற்குள் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்துவிட்டாள் மஞ்சரி. நிர்மலாவை பார்த்ததும் அவள் முகம் அஷ்டகோணலாய் மாறி கடுகடுப்பானது. ஓ, நீயா? வந்துவிட்டாயா? என்ன திமிர் உனக்கு? என்றாள் எடுத்த இடப்பில். அவளிடமிருந்து அப்படி ஒரு மரியாதை குறைவான கேள்வியை கொஞ்சமும் நிர்மலா எதிர்பார்க்கவில்லை. அவளையே கோபமாய் அவளும் உறுத்து பார்த்தாள். என்ன முழிக்கிறாய்? அன்று ஞாபகமில்லை, அவர் சத்யன் என்னை அறிமுகப்படுத்தும் போது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் தலைவலி என்று ஓடிவிட்டாயே? அவள் சொன்னதும் தான் நிர்மலாவிற்கு அன்று அரக்க பறக்க ஓடியது நினைவிற்கு வந்தது. அதுதான் இவளுக்கு கோபமோ? என்ன திகைக்கிறாய்? பதில் சொல். அது அது இந்த விளையாட்டெல்லாம் என்னிடம் வேண்டாம். நான் யார் என்று புரிகிறதா? நீங்கள் சத்யனுடைய மனைவி, உன்னுடைய முதலாளி. அதை புரிந்து கொண்டு ஒழுங்காய் நடந்து கொள். புரிகிறதா? நிற்காதே, போய் வேலையை பார். முடிவாய் ஒரு விரட்டு விரட்டி விட்டு ஓய்ந்தாள். மறுபடி எரிந்து விழும் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்த நிர்மலாவிற்கு கோபம் வராமல் இல்லை. பீரிட்டு கிளம்பிய வார்த்தைகளை உதடுகளை பற்களாய் அழுத்தி நடுக்கத்துடன் நிறுத்திவிட்டாள். எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்ற அடைமொழிதான் அவளது ஞாபகத்திற்கு வந்தது. இது எல்லாவற்றிற்கும் காரணம் சத்யன்தானே. அவன்தானே அத்தை பெண் என ஓடிப்போய் இவளை மணக்க இருக்கிறான். அதனால்தானே இவள் இந்த ஆட்டம் போடுகிறாள். கொண்ட கோபமெல்லாம் சத்யன் மீது திரும்ப விறுவிறுவென ரூமை விட்டு வெளிவந்து தனது சீட்டில் உட்கார்ந்தாள். வேலையில் அவளால் சுத்தமாய் கவனம் செலுத்த முடியவில்லை. இன்னொரு விஷயமும் பூதாகரமாய் எழுந்து அவளை வாட்டியது. இனி அலுவலகத்தில் சத்யனும் மஞ்சரியும் தம்பதி சகிதமாய் வரப்போகிறார்கள். அவர்கள் இருவரையும் கண்குளிர பார்த்தபடி அவள் வேலை பார்க்க போகிறாள். அவளால் முடியுமா? அவள் மனம் என்ன எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத பாறாங்கல்லா? பேசாமல் வேலையை ரிசைன் செய்தாள். அந்நினைப்பு இரவு படுக்கும் பொழுது நிர்மலாவினுள் பலமாய் வலுப்பெற்றது. வேலையை ராஜினாமா செய்துவிட்டால் தினம் சத்யனின் முகத்தில் விழிக்க வேண்டியிராது. அவள் மனமும் எந்த ஒரு சலனமும் படாது. நிம்மதியாய் விதியை நொந்தபடி வாழ்க்கையை ஓட்டிவிடலாம். யோசித்தவள் முதலில் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லலாமா என்று நினைத்தாள். தந்தையும் தாயும் வீணாய் கலவரப்படுத்துவார்கள். வேலையை விட்டுவிட்டு ஏதாவது சொல்லி அவர்களை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் என முடிவிற்கும் வந்தாள். மறுநாள் சத்யனின் ரூமில் நுழைந்து ரிசைனிங் லெட்டரை நீட்டிய போது நிமிர்ந்து புதிராய் பார்த்தான் அவன். சார், நான் வேலையிலிருந்து விலகிக் கொள்கிறேன் சார். நீங்கள் வேறு நல்ல அனுபவமுள்ள யாரிடமாவது இந்த பொறுப்பை கொடுங்கள் சார் என்றால் உயிரிழந்த குரலில். அவள் முகத்தை சில கண நேரம் இமை கொட்டாமல் பார்த்த சத்யன், என்னாயிற்று உனக்கு என்றான். ஒன்றும் ஆகவில்லை. பின் எதற்கு ராஜினாமா செய்கிறாய்? என்னால் முடியவில்லை சார். வேலை பளு அதிகமாக இருக்கிறது. மேலும் சொல். எனக்கு திரும்பவும் படிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது என்று பழைய குருடியாய் மேற்படிப்பு விஷயத்தை எடுத்துவிட்டாள். படிப்பு என்று சொன்னால் சத்யனால் ஒன்றும் சொல்ல முடியாது. அவளது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சத்யன் ஓரிரு நிமிடம் அமைதியாயிருந்துவிட்டு, முதலில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல். உன் ராஜினாமாவிற்கு வேலை பளு காரணம் என்றால் வேலையை குறைத்து கொடுக்கிறேன். இல்லை, மேற்படிப்பு தான் படிக்க ஆசை என்றால்
அதை முதலில் தெளிவுபடுத்து என்றார். அவன் சொன்னதும் அவள் மேற்படிப்பு விஷயத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பில், நிஜம்தான் சார், எனக்கு மேல் படிப்பு ஆசை இப்பொழுது அதிகமாகிவிட்டது. பெயருக்கு பின்னால் மாஸ்டர் டிகிரியாய் எம்.ஆர்க் என்று போட்டுக்கொள்ள தவிப்பாயிருக்கிறது. அதனால் தயவு செய்து எனது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று முடித்தாள். அவள் முடிக்கவும், அப்படியானால் நீ ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றான் சத்யன் திடமான குரலில். என்ன என்ன சொல்கிறீர்கள் சார்? அவள் கேள்விக்குட்பட பதில் சொல்லாமல் தனது மேஜையின் டிராயரை திறந்து கவர் ஒன்றை எடுத்து போட்டான் சத்யன். திகைப்பை பார்த்தவளிடம், இது பெங்களூர் யூனிவர்சிட்டியில் எம்.ஆர்க் படிப்பை தபால் மூலம் படிப்பதற்கான விண்ணப்ப ஃபார்ம். உனக்காக முன்னால் நான் வாங்கி வைத்திருந்தது. நீ தபால் மூலம் தாராளமாய் படிக்கலாம். அதற்கான செலவு முழுவதையும் அலுவலகம் ஏற்றுக்கொள்ளும். மேலும் தினம் நீ படிப்பதற்காக அலுவலக நேரத்தில் 1 மணி நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளவும் உனக்கு வசதி உண்டு. இப்பொழுது புரிகிறதா? மேற்படிப்பிற்காக நீ ஒன்றும் ராஜினாமா செய்ய வேண்டியதில்லை. அவன் இப்படி சொல்வான் என்று நிர்மலா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. சொன்னதும் வாயெடுத்து போயிற்று. தன் மேலே கோபமும் வெறுப்பும் வந்தவளாய் அந்த விண்ணப்ப ஃபாரத்தை எடுக்காமல் விறுவிறுவென ரூமை விட்டு வெளியே போனாள். அவள் போவதையே குறுஞ்சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் சத்யன். அன்று மாலை 4 மணி வாக்கில் சத்யன் அலுவலகத்தை விட்டு கிளம்பினான். அவன் அகன்றதும் சொல்லி வைத்தாற்போல் அலுவலகத்திற்குள் அல்லட்டலாய் வந்துவிட்டாள் மஞ்சரி. வழக்கம் போல் சத்யனின் ரூமில் போய் உட்கார்ந்தவள் முதலில் வம்பிழுக்க நிர்மலாவைத்தான் கூப்பிட்டாள். நிர்மலா எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாததால் அவள் முன் போய் நின்றாள். வணக்கம் மேடம், என்ன விஷயம் என்றாள். என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ என்றாள் மஞ்சரி எடுத்த இடப்பில் கண்களை உருட்டிய கோபத்துடன். அவள் திமிராய் ஒருமையில் விழித்த பொழுதும் நிர்மலாவிற்கு ஏனோ கோபமோ எந்த ஒரு உணர்ச்சியோ ஏற்படவில்லை. என்று சத்யன் தன்னை விரும்பவில்லை என்று தெரிந்ததோ அன்றே அவள் செத்துவிட்டாள்தானே. என்ன விஷயம் மேடம்? மறுபடியும் பணிவு குரலில் கேட்டாள் நிர்மலா. மஞ்சரிக்கு என்ன ஆசையோ அவளிடம் சண்டை போடாமல் விடமாட்டாள் போலிருந்தது. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கிறதா? எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாய் நீ என்றாள் ஆத்திரமாய். அப்பொழுதும் நிர்மலாவிற்கு கோபம் வரவில்லை, சுரீர் என உரைக்கவில்லை. நீங்கள் எதற்காக கோபப்படுகிறீர்கள்? என்ன தவறு அப்படி நடந்துவிட்டது என்றால் சாதாரண குரலில். ஹைடெக் கம்யூனிகேஷனிற்கு நீதானே உருவக மாடலை ஸ்கெட்சிங் செய்தாய். அதில் ஏன் இவ்வளவு பெரிய வட்ட அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாய்? பார்க்க அசிங்கமா இல்லை என்றாள் மஞ்சரி கொதிப்போடு. மஞ்சரி அந்த கட்டுமான வரைபடத்தை காட்டி கேட்டதும் நிர்மலாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அந்த வட்ட அமைப்பு ஹைடெக் கம்பெனி தனது பிராண்ட் முத்திரையை பொறிப்பதற்காக செய்ய சொன்ன அமைப்பு. அவர்களே கேட்டு சொன்னது கூட புரியாமல், மேடம், அது ஹைடெக் கம்பெனியினரே நம்மிடம் ஏற்படுத்த சொன்ன அமைப்பு. அதனால்தான் படத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். அவர்கள் சொன்னால் உடனே செய்து விடுவதா? என்னிடம் கேட்க வேண்டாம்? என்னுடைய அனுமதியை கேட்க வேண்டாமா? மஞ்சரி வெடிக்க புத்தி கேட்டு பேசும் அவளை விசித்திரமாய் பார்க்க ஆரம்பித்தாள் நிர்மலா. அது மஞ்சரிக்கு மேலும் ஆத்திரமூட்டியது. என்ன பார்க்கிறாய்? இப்படி போனால் உன் சீட்டை கிழித்து விடுவேன். உன்னை வேலையை விட்டு தூக்கி விடுவேன். புரிகிறதா? மறுபடி மஞ்சரி அந்த வார்த்தைகளை சொல்ல நிர்மலாவிற்கு சட்டென உரைத்தது. என்ன சொன்னால்? வேலையை விட்டு தூக்கி விடுவாளா? சீட்டை கிழித்து விடுவாளா? இவளுக்கு கோபம் மூட்டினால் இவள் ஆவேசமாகி சத்யனிடம் சொல்வாள். சத்யனும் கிளிப்பிள்ளையாய் இவள் பேச்சை கேட்டு வேலையை விட்டு நீக்கி விடுவான். அவள் ஆசைப்பட்ட மாதிரி சத்யன் முகத்தில் விழிக்காமல் இருக்கலாம். வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போய்விடலாம். என்ன அருமையான வழி! யோசித்து பார்த்த நிர்மலா சட்டென நிமிர்ந்தாள். முகத்தில் கடுமையையும் கோபத்தையும் வரவழைத்து கொண்டு மஞ்சரியை நோக்கி முறைப்பு பார்வை பார்த்தாள். என்ன என்ன அப்படி பார்க்கிறாய்? நிர்மலாவின் திடீர் மாற்றத்தால் புரியாமல் அரண்டாள் மஞ்சரி. முட்டாள் நான் அல்ல, நீங்கள்தான். என்னது? நான் முட்டாளா? ஆமாம், வடிகட்டிய முட்டாள் நீங்கள். உங்களுக்கு மூளை என்ற ஒன்று இருந்தால்தானே. அலுவலக அறிவோ அனுபவ அறிவோ இல்லாத உங்களுக்கு இந்த ஆபீஸில் யாரையும் கேள்வி கேட்கும் அருகதையும் கிடையாது. அதனால் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருங்கள். புரிகிறதா? நிர்மலா வேண்டுமென்றே கூட்டி சொன்ன வார்த்தைகளை அப்படியே உண்மை என்று நம்பி
ஜிவுஜிவுத்து விட்டாள் மஞ்சரி. ஏய் நில்லு, என்னை எதிர்த்தா பேசுகிறாய்? உன்னை உன்னை பற்களை கடித்து தன்னை துவம்சம் செய்ய துடித்தவளை மேலும் அலட்சியமாய் பார்த்தாள் நிர்மலா. என்னை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சத்யனால் நேரடியாய் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டவள். உங்கள் குண்டு என்னிடம் செல்லாது. இனி ஒரு வார்த்தை நீங்கள் பேசினாலும் மரியாதை கெட்டுவிடும் சொல்லிவிட்டு அவள் பதிலுக்கு காத்திராமல் விறுவிறுவென சீட்டிற்கு வந்து அமர்ந்தாள் நிர்மலா. ரூமின் வாசலருகே வரும்பொழுது, உன்னை டிஸ்மிஸ் செய்து விட்டுதான் எனக்கு மறுவேலை என்று மஞ்சரி கத்தியது மட்டும் கேட்டது. எது எப்படியோ போட்ட நாடகத்திற்கு பலனாய் அவளை வேலையை விட்டு போக சொன்னால் போதும். அதுவே அவளுக்கு பெரும் நிம்மதிதான். அவள் நினைத்தது போலவே மஞ்சரியோடு மோதிய விஷயம் பெரும் பூகம்பமாய் அலுவலகத்தில் வெடித்தது. அவளை கூப்பிட்டு அனுப்பினான் சத்யன். எந்தவித பயமும் இல்லாமல் அவனது அறைக்குள் நுழைந்தாள் நிர்மலா. அந்த கடுகடுத்த முகத்துடன் அவளை தின்றுவிட துடிக்கும் மஞ்சரியும் நின்று கொண்டிருந்தாள். சத்யன் திரும்பி நேராய் அவளை பார்த்தான். நிர்மலா, நேற்று மஞ்சரியிடம் கோபமாய் பேசினாயா? அவளை முட்டாள் என்றாயா என்றார். நிர்மலா அதை ஆமோதிக்கும் பாணியில் தலையசைத்தாள். அப்படியானால் அவளிடம் மன்னிப்பு கேள் என்றான் சத்யன் உறுதியான குரலில். அத்தியாயம் 11. மஞ்சரியிடம் மன்னிப்பு கேள் என்று சத்யன் சொன்னதும் நிர்மலாவிற்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை. சட்டென வெடித்து சிவந்த முகத்துடன் நிமிர்ந்தவள் அவனை முறைக்கவே செய்தாள். சத்யன் அவள் பக்கம் வந்து கனிவு பார்வை பார்த்தான். நிர்மலா, நான் ஒரு காரணத்திற்காகத்தான் சொல்கிறேன். நிலைமையை புரிந்து கொள். நீ விரும்பியபடி வேலையை விட்டுவிடலாம், போதுமா என்றான் மெல்லிய குரலில். நிர்மலா அவன் சொல்வது கண்டு புரியாமல் திகைக்கத்தான் செய்தாள். ப்ளீஸ் நிர்மலா, எனக்காக உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் கெஞ்சும் குரலில் சத்யன் கேட்கவும் வேறு வழி இல்லாதவளாய் மஞ்சரி பக்கம் திரும்பினாள். நான் அப்படி பேசியது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் சாதாரண குரலில். நிர்மலா சொன்னாள். அவள் சொல்லும் பொழுது மஞ்சரியின் முகத்தை பார்க்க வேண்டுமே. சந்தோஷத்தில் முகமே வெடித்துவிடும் போல் இருந்தது. ஆனால் அவளது சந்தோஷம் நீடிக்கவில்லை. சத்யன் அவள் பக்கம் திரும்பி கடுமையாய் பார்த்தான். மஞ்சரி. என்ன சத்யன்? இனி நீ அலுவலகம் வர தேவையில்லை, வீட்டில் இருந்தாலே போதும். மஞ்சரி இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன என்ன சொல்கிறீர்கள் சத்யன்? நான் அலுவலகத்திற்கு வரக்கூடாதா? ஆமாம், நீ நம் திருமணம் முடிந்ததும் ஹவுஸ் ஒய்ஃபாகத்தான் இருக்கப் போகிறாய். அதை இப்பொழுதே ஆரம்பித்துவிடு. இனி என் ஆபீஸிற்கு வரவேண்டாம், இது என் கட்டளை. கணீர் குரலில் சத்யன் சொல்லவும் சப்த நாடி ஒடுங்கியது மஞ்சரிக்கு. கோபமும் அவமானமும் அடைந்தவளாய் விறுவிறுவென அரைக்கதவை ஓங்கி சாத்தியபடி வெளியேறினாள் மஞ்சரி. நிர்மலாவிற்கு ஏறக்குறைய அதே நிலைமைதான். கோபமும் வெறுப்புமான உணர்ச்சிகள்தான். அவள் வேலையை விட்டு போய்விடலாம் என்பது போல் சொல்லிவிட்டு கடைசியில் மஞ்சரியை அல்லவா வேலையை விட்டு தூக்கிவிட்டான். அவன் திட்டம் போட்டுதான் நடத்திய நாடகத்தை தலைகீழாய் மாற்றிவிட்டானோ? அவள் மேலும் திகைப்படையும் வண்ணம் பக்கத்தில் வந்தவன், இனி மஞ்சரியை சாக்காய் வைத்து நீ வேலையை விட முடியாது என்று சொல்லவும் செய்தான். அதன்பின் வந்த 2 நாட்களும் நிர்மலா யோசித்து, எனக்கு வேலை செய்ய இஷ்டமில்லை, நான் வேலைக்கு வரப்போவதில்லை, உங்களால் என்ன செய்ய முடியும் என மிரட்டியும் பார்த்தாள். அதற்கு சத்யனோ, 2 வருடம் கண்டிப்பாக வேலை பார்ப்பதாய் அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டிருக்கிறாய். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீ வேலையை விட்டு நின்றால் உன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என பதிலுக்கு மிரட்டவும் அந்த திட்டத்தையும் அவள் கைவிட வேண்டியதாயிற்று. மேலும் ஒரு சில நாட்கள் எந்தவித உற்சாகமும் இன்றி வெறுமையுடன் கழிந்தது. அன்று வழக்கம் போல் கட்டுமான சைட் ஒன்றை காட்ட அவளை கூட்டி போன சத்யன் சைட்டிலிருந்து திரும்பும் நேரமாகிவிட்டது. பக்கத்தில் சரியான ஹோட்டல் வசதி இல்லாததால் சாப்பிடவும் முடியவில்லை. அரை மணி நேர பயணத்திற்கு பின் நகருக்குள் நுழைந்ததும் காரை நேராய் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றை நோக்கி செலுத்தினான். நிர்மலா பிடிவாதமாய் மறுத்தும், இந்த மாதிரியான ஹோட்டலுக்கெல்லாம் நீ வந்திருக்க மாட்டாய், ஒரு முறை வந்து பார் என உள்ளே அழைத்து சென்று விட்டான். அந்த நட்சத்திர ஹோட்டலின் நவீனமான வடிவமைப்பு மற்றும் வசதிகளைக் கண்டு நிர்மலா பிரமிக்கத்தான் செய்தாள். எல்லோருமே மேல்தட்டு மக்கள். எந்தவித கவலையுமின்றி ஜோடி ஜோடியாய் ஆணும் பெண்ணும் அலைவது அவளுக்கு திகைப்பூட்டியது.
அப்படி அவள் எல்லாவற்றையும் பட்டிக்காடு போல பிரமித்தாளோ என்னவோ. ஹோட்டலின் பெரிய ஹாலை தாண்டிய குறுகிய பாதையில் சத்யன் அவ்வப்போது லேசாக உரசிக்கொண்டு சென்றது கூட அவளுக்கு தப்பாக படவில்லை. தப்பாய் படுவது எதற்கு? அதில் ஒரு சுகமயக்கம் இருக்கத்தானே செய்தது. அந்த சுகமயக்கம் தந்த தடுமாற்றமோ என்னமோ. நடந்து வந்தவள் கார்பெட் விரிப்பின் விளிம்பு பகுதியில் தடுக்கிக் கொண்டு தடுமாறி விழவும் போனாள். சட்டென சத்யன் அவளை பிடித்தவன் அவளை கீழே விழாமல் தாங்கிக் கொண்டதோடு நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவனுக்கு தானாய் வந்த வாய்ப்பை விட மனமில்லை போலும். அப்படியே அவளை இழுத்து உடல் அழுந்த அணைத்து முத்தமிட்டான் அவன். திடீரென ஏற்பட்ட ஸ்பரிச மயக்கத்தில் மறுக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாமல் நிர்மலா நிகழ்ந்துவிட, அந்த தழுவலும் இதழணைப்பும் எவ்வளவு நேரம் நீடிக்கிறது என்பதே அவளுக்கு தெரியாது போயிற்று. சட்டென தாண்டி சென்ற பேரர் ஒருவரின் கனைப்பு சிரிப்பு சத்தத்தில்தான் இருவருக்கும் சுய உணர்வே வந்தது. தான் நின்று கொண்டிருந்த நிலையை உணர்ந்த நிர்மலா அப்படியே திகைத்து உறைந்து விட்டாள். இன்னொரு பெண்ணை மணக்கப் போகும் சத்யனின் அரவணைப்பில் அவள், அதுவும் காதலர்களாய் முத்தமிட்டு கொண்டு, சி என்ன இது? உமிழாத குறையாய் உருமி சத்யனை நெட்டி தள்ளி அவனிடமிருந்து விலகினாள். எப்படி இது நிகழ்ந்தது? இன்னொரு பெண்ணை கட்டிக்கொள்ள இருக்கிறவன் என்று தெரிந்தும் அவன் இறுக அணைத்து முத்தமிடும் வரை உணர்வற்று இருந்திருக்கிறாளே. நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது போல் அவள் பெரியதும் கவலை கொள்ள, உன் அழகான முகத்தை சாய்த்து ஏன் இப்படி வருத்தப்படுகிறாய்? ஒன்றும் தவறாக நடக்கவில்லை கண்மணி என்று சத்யன் சொல்லி அவளை மேலும் ஆத்திரப்படுத்தினான். இவன் ஏன் இப்படி சொல்கிறான்? மஞ்சரியை மணக்கப் போகிறவனுக்கு திடீரென என்ன கரிசனம்? ஒருவேளை சத்யனுக்கு நம்மீது ஈடுபாடு வந்துவிட்டதோ? யோசித்தவளின் மனதில் விடிவெள்ளி போல் அந்த எண்ணமும் உதித்து ஒரு சில மணி நேரம் அவளை ஆனந்தப்படுத்தவும் செய்தது. அத்தியாயம் 12. சத்யனுக்கு தன் மீது விருப்பம் வந்துவிட்டதோ என்ற நிர்மலா மனதுக்குள் நினைத்து மறுநாளே அவள் எண்ணம் எல்லாவற்றையும் தவிடு பொடியாக்கும்படி கல்யாண பத்திரிகையை நீட்டினான் சத்யன். எனக்கும் மஞ்சரிக்கும் கல்யாணம் அடுத்த வாரம் புதன்கிழமை. அவன் கொடுத்த பொழுது விரல் நடுங்க வாங்கத்தான் செய்தாள் நிர்மலா. அவமானம், கோபம், வெறுப்பு எல்லாமுமாக கலந்து அவள் முகம் கன்றி சிவந்தது. விழியோரம் தழும்பிவிட்ட நீர்த்துளிகளை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள். 2 நாளில் என்னவெல்லாம் நினைத்து விட்டாள்? சத்யனை பற்றி என்னெல்லாம் கற்பனை செய்து விட்டாள்? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! கடைசியில் கல்யாண பத்திரிகையை கொடுத்து விட்டான். ஆனால் சத்யன் அவளின் மாற்றத்தை எதுவும் கவனியாதவன் போல் கல்யாண ஏற்பாடுகள் பற்றி விவரிக்க ஆரம்பித்தான். நகரின் பெரிய கல்யாண மண்டபம் ஒன்றில் கிராண்டாக ஏற்பாடு, அறுசுவை சமையல், நவீனமான இருக்கை வசதிகள் கொண்ட ஏசி ஹால், மாலை இன்னிசை கச்சேரி என தடபுடலாய் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு எல்லாவற்றையும் அவன்தான் முன்னின்று பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவன் சொன்ன பொழுது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. கையில் கொல்லிக்கட்டையை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அதை கொண்டு தலையை சொரியவும் சொல்கிறானே. நான் பார்த்து கொள்ளட்டுமா என்றாள் நிர்மலா. திக்கி திணறி ஏற்பட்ட அதிர்ச்சியில் நாவறண்ட குரலே அவளுக்கு போய்விட்டது. நீதான் அதற்கு ஏற்ற நபர். பொறுப்பாய் பார்த்து கொள்வாய். அதனால் உன்னிடம் ஒப்படைத்தேன். இதில் உனக்கு சிரமம் என்ன? எல்லா ஏற்பாடுகளையும் நம் மேனேஜர் சபேசன் பார்த்து கொள்வார். நீ சூப்பர்வைஸ் செய்தால் மட்டும் போதும், சரிதானே என்று சத்யன் அவள் பதிலுக்கு காத்திராமல் சொல்லிவிட்டு அகல தொப்பென சீட்டில் விழுந்தாள் அவள். இப்படி ஒரு நிலையை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவள் பயந்தபடியே சத்யனுக்கு கல்யாணம். மஞ்சரி அவனது மனைவி. மயக்கம் வரும் அளவிற்கு அதிர்ச்சி. தரையில் ஊன்றியிருந்த கால்களில் பிடி பேயில்லாமல் சுய நினைவே போய்விடும் போல் இருந்தது. அதற்கு மேலும் இறுக்கி பிடித்த உணர்ச்சிகளை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அலுவலக மேஜையிலேயே குப்புற கவிழ்ந்து கண்ணீர் விட்டாள். அவள் நெஞ்சு விம்மி முதுகு குலுங்க எவ்வளவு நேரம் அழுதிருப்பாளோ. நல்ல வேளையாய் அலுவலக பணியாளர்கள் யாரும் அங்கு வரவில்லை. அவளை கவனிக்கவும் இல்லை. கவனித்தது அவன் ஒருவன் மட்டும்தான். மீண்டும் தற்செயலாக அவளிடம் ஏதோ சொல்ல வந்த சத்யன் சட்டென அரைவாயிலில் நின்று விட்டான்.
அவள் அழுவதை ஒருவித ரசிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் அவன். அத்தியாயம் 13. அடுத்து வந்த 2 நாட்களும் நிர்மலா பேய் பிடித்து ஆட்டியது மாதிரிதான் நடமாடினாள். அடிக்கடி யாருக்கும் தெரியாமல் அழுவதும் துடைப்பதுமாயிருந்த முகத்தை அவளுக்கே பார்க்க சகிக்க முடியவில்லை. வீட்டிலும் அவளது நிலைமை தெரியாமல், முதலாளி சத்யனுக்கு கல்யாணமா? நீதான் ஏற்பாடுகளை முன்னின்று கவனிக்க வேண்டுமா? நீ இதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என புலகாகிதம் அடைந்தார்கள். இதோ நாளை விடிந்தால் கல்யாணம். முந்தைய நாள் மேனேஜர் சபேசனின் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழி இல்லாமல் கல்யாண மண்டபத்தை பார்வையிட போனாள். சத்யன் சொன்னபடியே நகரின் பிரம்மாண்டமான மண்டபம். அழகு வேலைப்பாடுகள், ஜரிகை தோரணங்கள், சாண்ட்லியர் விளக்குகள் என வேலைகளும் ஜரூராய் நடந்து கொண்டிருந்தது. மணமேடையை பார்த்தவள் ஒரு கணம் மூச்சடைந்தது போல் நின்றாள். நாளை இதே மேடையில் சத்யனுக்கும் மஞ்சரிக்கும் கல்யாணம். அவள் கண் முன்னால் சத்யன் இன்னொரு பெண்ணுக்கு தாலி கட்டுவதை கண்குளிர ரசித்து பார்க்க போகிறாளா? நாளை என்ன ஆனாலும் சரி, அந்த நேரத்தில் அவள் அங்கு இருக்கக்கூடாது. எங்காவது கண்காணாத இடத்திற்கு ஓடிவிட வேண்டும். சத்யனின் முகத்திலேயே அதன் பின் விழிக்கக்கூடாது. மனதுள் பலவாறு நினைத்து முடிவெடுத்தவள் ஜடம் போல் நடந்தாள். அன்று இரவு மறுபடியும் அவள் மண்டபத்திற்கு உணவு பரிமாறுவதில் ஏற்பட்ட சிக்கல் ஒன்றை தீர்க்க வரவேண்டியிருந்தது. வந்தவள் அந்த உணவு பிரச்சனையை விசாரித்து உடனடியாக தீர்த்தும் வைத்தாள். இரவு சடங்கிற்காக சத்யனின் உறவினர்கள் நிறைய பேர் வந்திருந்தனர். அவர்களை உபசரித்தபடி நடந்தாள். மண்டபம் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் உயிர் பெற்றிருந்தது. முன்புறம் வந்தவள் மண்டப முகப்பில் தங்க நிற எழுத்துக்களில் மின்னிய சத்யன் விட்ஸ் மஞ்சரி போர்டை பார்த்ததும் சிலை போல் நின்றுவிட்டாள். அந்த பலகையை எவ்வளவு நேரம் அவள் வெறித்து பித்து பிடித்தவள் போல் நின்றிருப்பாள் என அவளுக்கே தெரியாது. திடீரென தோளை ஒரு கரம் அழுத்திய போது திடுக்கிட்டு திரும்பினாள். எதிரே சத்யன். அந்த நேரத்தில் அவனை சற்றும் எதிர்பார்க்காததால் பேந்த பேந்த விழிக்கத்தான் செய்தாள். என்ன பார்த்தாயிற்றா? சத்யன் விட்ஸ் மஞ்சரி போர்டு எப்படி இருக்கிறது? நன்றாயிருக்கிறதா என்றான் அவன். நன்றாயிருக்கிறது. திக்கி திணறி பதில் சொன்னாள் நிர்மலா. பேசும் சக்தியே அத்தோடு போய்விடும் போல்தான் அவளுக்கு தோன்றுகிறது. அவளையே ஓரிரு நொடிகள் உற்று பார்த்தவன் மெல்ல அவள் காது பக்கம் குனிந்தான். நிர்மலா, அந்த போர்டில் சத்யன் விட்ஸ் மஞ்சரிக்கும் பதில் சத்யன் விட்ஸ் நிர்மலா என்றிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் அல்லவா என்று சொன்னதும் கொஞ்சம் நஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்த அவளது காதும் செவிடாய்தான் போனது. அவளை செவிடாக்கிவிட்டு குறுஞ்சிரிப்புடன் விறுவிறுவென நடந்தான் சத்யன். அத்தியாயம் 14. கல்யாண நாள். சத்யனுக்கும் மஞ்சரிக்கும் கல்யாணம். முகூர்த்த நேரம் நெருங்கி கொண்டிருக்க கல்யாண மண்டபத்தை அதிர்ச்சியாய் அந்த செய்தி தாக்கியது. மண்டபம் முழுவதும் பெரும் பரபரப்பு. நிஜமா? உண்மையா? இப்படி நடக்குமா? என்ன ஆயிற்று அந்த பெண்ணுக்கு? பாவம் சத்யன், அவன் திருமணத்தில் இப்படி போய் நடந்து விட்டதே. ஆள் ஆளுக்கு உச்சி கொட்டினார்கள். வாய் பிளந்து அதிசயித்தார்கள். விஷயம் இதுதான். மணப்பெண் மஞ்சரி ஓடிவிட்டாள். கல்யாணத்தில் அவளுக்கு இஷ்டமில்லையாம். காதலித்தவனோடு சென்று விட்டாளாம். இனி அவளை தேட வேண்டிய அவசியமில்லையாம். அவளது ரூமிலிருந்து அவள் கைப்பட எழுதி வைத்திருந்த லெட்டர் மூலம் எல்லோருக்கும் விஷயம் பரவியது. செய்தியை கேட்டு குற்றுயிரும் குலையுருமாய் நொந்து கிடந்த நிர்மலாவும் அதிரத்தான் செய்தாள். அதைவிட அதிர்ச்சியாய் எங்கிருந்தோ தோன்றிய சத்யன் விறுவிறுவென அவளை நோக்கி வந்தான். திடமற்று கீழே விழும் நிலையில் இருந்த அவளை பூக்குவியல் போல அள்ளி எதிரில் இருந்த தனி அறைக்கு தூக்கிச் சென்றான். தனி அறையில் இருக்கையில் அவளை அமர்த்தி ஆஸ்வாசப்படுத்தியவன் நேருக்கு நேராய் பார்த்தான். இனி உன் கழுத்தில் தான் தாலி கட்டப் போகிறேன், உனக்கு சம்மதம்தானே என்றான். அதற்கு பின் என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் நிர்மலா அறிய முடியவில்லை. அங்கு நடப்பதை உணர முடியாத வேகத்தில் விஷயங்கள் நடந்தன. நிர்மலாவின் தாய் தந்தையரிடம் அனுமதி வாங்கி அதே மண்டபத்தில் அதே மணமேடையில் பெரியவர்கள் வாழ்த்தொழிகளுக்கு நடுவே அவள் கழுத்தில் மாங்கல்யத்தை கட்டினான் சத்யன். கழுத்தில் ஏறிய மஞ்சள் சரடை நம்ப முடியாமல் அடிக்கடி தொட்டு பார்த்தாள் நிர்மலா. அந்த திகைப்பும் ஆச்சரியமும் இரவு வரை நீடித்தது.
இரவு பால் சொம்புடன் தயக்கமாய் நுழைந்தவளை ஒரே எட்டல் அணுகி உடல் அழுந்த அனைத்து இறுக்கமாய் முத்தமிட்டான் சத்யன். அந்த இதமான நெருக்கத்தில் நெகிழ்ந்து போய் நிமிர்ந்தவளிடம், உனக்கு ஆச்சரியமாய் இருக்கும், ஆனால் இது எல்லாமே நான் நடத்திய திட்டம்தான். மஞ்சரியை ஓட வைத்ததும் நான்தான் என்று அவன் சொன்ன பொழுது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, நீங்களா என்று பதறியவளை மீண்டும் அணைத்து மென்மையாய் முத்தமிட்டவன், உனக்கு எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்தே விளக்குகிறேன், அப்பொழுதுதான் புரியும் என கதை போல் சொல்ல ஆரம்பித்தான். நிர்மலா, எனக்கும் மஞ்சரிக்கும் இடையே எவ்வித ஈடுபாடோ காதல் போன்ற மயக்கமோ எப்பொழுதும் இருந்தது கிடையாது. பெரியவர்கள் சொந்தத்தில் பேசி சொந்தம் விட்டு போகாமல் இருக்க செய்த காரியம் என்பதால் நிச்சயதார்த்தமும் நடந்தது. நானும் இதை பெரியதாய் நினைக்கவில்லை, கற்பனை செய்யவும் இல்லை. ஆனால் மஞ்சரி எனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் என உனக்கு நான் அறிமுகப்படுத்திய போதுதான் உனது முகம் போன போக்கு என்னை சிந்திக்க வைத்து விட்டது. நீ என்னை விரும்புகிறாய், என் மீது தீரா காதல் கொண்டிருக்கிறாய் என அக்கணமே எல்லாவற்றையும் நான் உணர்ந்து கொண்டேன். சொல்லிய சத்யன் நிறுத்திவிட்டு பார்க்க குங்குமமாய் சிவந்த முகத்தை அப்படியே கைகளில் புதைத்து கொண்டான் அவன். சத்யனோ விடாது அவளது முகத்தை நிமிர்த்தி தனது இரு கைகளாலும் ஏந்தி கொண்டு, பின் ஏன் என்னிடம் காதலே இல்லை என்று மறுத்தாய் என எதிர்கேள்வி கேட்கவும், அது அது என திணறியவள், எப்படி முடியும் அது? நீங்கள் மஞ்சரியை மணக்க இருப்பதாய் சொல்லும் பொழுது வேப்பங்காயை கடித்த கையுடன் காதலை சொல்வதாவது என சினுங்கினாள். அவள் சினுங்களை வெகுவாக ரசித்தவன், நீ சொல்வது சரி, மஞ்சரி வேப்பங்காய்தான், ஆனால் நீ அத்திப்பழமாயிற்றே. அதனாலேயே நீ என் மீது காதல் வைத்திருப்பது தெரிந்தும் என்னை அறியாமல் மனது கிடந்து துடிக்க ஆரம்பித்து விட்டது. ரொமான்ஸ் லுக் என்பார்களே, அது அதற்கு பின்தான் என்னிடம் முழுமையாய் வந்து மன்மத பானத்தை உன் மீது வீசலானேன் என்ற பொழுது பொங்கும் சிரிப்பை அடக்க நிர்மலா சிரமப்பட வேண்டியதாயிற்று. சிரிக்காதே, 3 மாதங்கள் உன் காதலை அறிய முடியாத நான் 3 நிமிடங்களில் அதை உணர்ந்ததுதான் ஆச்சரியம். அதனாலே விடாய்பிடியாய் உன்னை துரத்தி நீ 2 நாள் லீவ் போட்டதற்கு விளக்கம் கேட்டேன். நீயும் உண்மையை சொல்லாமல் தோழி, போதை பழக்கம், தற்கொலை செய்து கொண்டாள் என்றெல்லாம் கதைவிட்டாய். அது பொய் என்று மறுநாளே என் போலீஸ் நண்பரை விசாரித்து கண்டுபிடித்து விட்டேன். நீ குறிப்பிட்ட அந்த வாரத்தில் நகரில் தற்கொலையே நடக்கவில்லை என அவர் அடித்து சொல்லிவிட்டார். அதன் பின் என் காதல் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிற்று. அவன் சொல்ல சொல்ல அவள் அதிசயித்து மருண்ட விழிகளை விழித்து பார்க்க அவளது அந்த மைவிழி அழகையும் ரசித்து பார்த்தவன், நிர்மலா, நான் உன்னை அதன் பிறகு எத்தனை தரம் பார்த்து வியந்திருக்கிறேன் தெரியும். இவ்வளவு அழகையும் கடவுள் இந்த 5 அடி 6 அங்குலமேயான உடம்புக்குள் எப்படித்தான் திணித்தாரோ என்று எத்தனை தடவை ஆச்சரியப்பட்டு ரசித்திருக்கிறேன் தெரியுமா என அவன் வியப்பாய் சொல்லவும், நிர்மலா சிரித்தவள், நான் உங்களை ரசித்ததை விடவா என சொல்லிவிட்டு அவசரமாய் உதட்டை கடித்து கொண்டாள். நீ என்னை ரசித்த கதையை கொஞ்சம் சொல்றியா என அவன் கெஞ்சவும் விஷயத்திற்கு வந்தாள் அவள். முதலில் இன்று நடந்ததை சொல்லுங்கள். மஞ்சரி ஏன் ஓடி போக வேண்டும்? அதற்கு நீங்கள் தான் காரணம் என்று சொன்னீர்களே என்றாள். ஓ, சொல்கிறேன். நிர்மலா, மஞ்சரி என்னிடம் விரும்பியது எல்லாம் என்னுடைய பணத்தை தான், கோடிக்கணக்கான மதிப்புள்ள என்னுடைய சொத்தை தான். எனக்கு தெரியாமல் நம்முடைய கம்பெனி ஆடிட்டரை கூப்பிட்டு ரகசியமாய் என்னுடைய சொத்து மதிப்புகளை கணக்கெடுத்திருக்கிறாள். அவள் அப்படி விசாரித்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு. கல்லூரி காலத்தில் அவளுடன் படித்த மனோகர் என்பவனுடன் அவளுக்கு தொடர்பு இருந்தது. சொல்ல போனால் அவளது உண்மையான காதலனும் அவன்தான். என்னை கல்யாணம் செய்து கொண்டு என் சொத்து முழுவதையும் அபகரித்துவிட்டு காதலனோடு ஓடுவது அவள் திட்டம். கூட அவள் விசாரித்ததால் சந்தேகப்பட்டு நான் அவளை விசாரித்த பொழுது கிடைத்த தகவல்கள் இவை. இதை உறுதிப்படுத்தி கொண்டதும் நான் துடித்து போய்விட்டேன். இப்படி ஒரு பெண்ணையா என் மனைவியாக்கிக் கொள்ளப் போகிறோம் என்று தவித்தேன். அந்த நேரம்தான் நீ என் மீது வைத்திருக்கும் காதல் தெரியவர, உன்னுடைய உண்மையான காதலில் என்னுடைய மனம் மயங்கி உடனடியாய் காதலிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். நீ மறுத்தாலும் உள்ளுக்குள் நீ என்னை நினைத்து காதலில் மறுகுவதை பல சம்பவங்கள் மூலம் உறுதிப்படுத்தி கொண்டு மஞ்சரிக்கும் எனக்குமான திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தேன்.
சத்யன் சொன்னவன் ஒரு நிமிடம் நிறுத்த, அதான் எதற்கு? எனக்கு புரியவில்லை என புருவம் உயர வியத்தாள் நிர்மலா. வியந்தவளை இழுத்து தன் கழுத்தோடு மாலையாக்கி நெற்றியில் சின்னதாய் முத்தமிட்டவன், சொல்கிறேன் கண்மணி, இந்த திருமண ஏற்பாடு முழுவதும் உன்னை மனதில் வைத்து நான் செய்ததுதான். கடைசியில் மஞ்சரி இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிடுவாள் என்பதும் எனக்கு தெரியும். அதற்கான வழியையும் நான் தானே செய்தேன் என்று அவன் நிறுத்தவும், என்ன வழி என்று பரபரத்தாள் நிர்மலா. அது வேறொன்றுமல்ல, அந்த ஆடிட்டரை மஞ்சரியிடம் விசாரித்தாரோ அதே ஆடிட்டரை வைத்தே பொய் புழுக வைத்தேன். எனது கம்பெனியில் கட்டுமான பணியில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு நான் பெரும் கடனாளி ஆகிவிட்டதாகவும், கோர்ட்டில் யாராவது வழக்கு போட்டால் என் சொத்து முழுவதும் திவாலாகி நான் தெருவில் நிற்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் என ஆடிட்டர் மூலம் பொய் சொன்னேன். எனக்காக ஆடிட்டர் சொன்ன பொய்யை மஞ்சரி நம்பியும் விட்டாள். இனி எதற்கு என்னை கட்டிக்கொள்ள வேண்டும் என தன் காதலனோடு ஓடியும் போய்விட்டாள். இதுதான் நடந்த கதை. பெரும் கதையாய் சொல்லி முடித்த சத்யன் நிறுத்தினான். இப்பொழுது புரிகிறதா? எல்லா விஷயமும் விளங்கிவிட்டதா என்றான். நிர்மலா அப்படியே அவனது நெஞ்சில் புதைந்து, ஆனாலும் மஞ்சரியுடன் கல்யாணம் அது இதுவென என்னை பாடாய்படுத்தி விட்டீர்கள் என சினுங்கவும், அவளை இறுக்கி மார்புற தழுவியவன், அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்திடத்தானே இப்பொழுது வந்திருக்கிறேன் என்றபடி அவளது மெல்லிய இதழ்களோடு தன் இதழ்களை பொருத்தினான். அவனது அணைப்பில் கட்டுண்டு தன் வசமிழந்தவளாய் வெட்கம் படர கண்களை மூடிக்கொண்டாள் நிர்மலா. முற்றும். நன்றி.